सद्गुरुनाथ महाराज की जय। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। व्याख्यामुद्रां करसरसिजैः पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लानश्रीरमृतविशदैः अंशुभिर्भावयन् माम् आविर्भूयानकमहिमः मानसे वागदीशः। आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो नमाम्यहम्। ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் ரொம்ப விசேஷமாக ஸ்ரீராம நவமி உற்சவம் ரொம்ப விமர்சையா கொண்டாடி இருக்கோம். அதோட பாகமா இன்னைக்கு விபீஷண சரணாகதி அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அதில் உபதேசிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு அன்பு கட்டளை. அதை எடுத்து இந்த தலைப்பில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று சரணாகதி, அடுத்தது விபீஷண சரணாகதி. முதல்ல சரணாகதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரணாகதியோட தத்துவம் என்ன, அதை யார் பண்ணலாம், எப்பொழுது பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், இந்த விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சு அதுக்கு மேல விபீஷணன் எப்படி இந்த சரணாகதியை அனுஷ்டித்தான் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ராமாயணமே சரணாகதியை சொல்ல வந்த சாஸ்திரம் அப்படின்னு தான் விரிவாக சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உபக்கிரம உபசம்ஹாரம், ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எந்த ஒரு விஷயமானது பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்திலே தேவர்கள் எல்லாம் பிரம்மா கிட்ட போய் சரணடைகிறார். ராவணனுடைய கொல்லை தாங்க முடியல. உடனே பிரம்மா என்ன சொல்றார், எங்கிட்ட சரணடைஞ்சு முடியல, வாங்கோ எல்லாரும் சேர்ந்து க்ஷீராப்தி நாதன் சிறிய பிரதியான ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட போய் நம்ம சரணடைவோம் அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறது சரணாகதி. அதே மாதிரி முடிவிலையும் உத்தரகாண்டத்திலையும் மறுபடியும் தேவர்கள் சரணாகதி பண்றார். நடுவில் நிறைய சரணாகதி வந்துட்டே, காகாசுரன் சரணாகதி பண்றான், சீத சரணாகதி பண்றான், பரதன் சரணாகதி பண்றான், லட்சுமணன் சரணாகதி பண்றான். இப்படி வரிசையா நிறைய சரணாகதி. அதில் ரொம்ப விசேஷமானது இந்த விபீஷண சரணாகதி. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம விசாரமா பார்க்கலாம். முதலில் சரணாகதினா என்ன, அதனுடைய அங்கங்கள் எப்படி, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது இப்போ ஆவணம் சொல்வா. அதை தொடர்ந்து நம்ம விபீஷண சரணாகதி என்னங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். शरणागति இந்த ஒரு வார்த்தையில ரெண்டு பதங்கள் இருக்கு. शरण ஆகதி. அப்போ शरण ஆகதி शरणागति அப்படினா शरणம்னா என்ன அப்படினா இந்த ஒரு சமஸ்கிருத பதத்துக்கு மூணு அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு காப்பாற்றக்கூடியது, இரண்டாவது ஒரு பத்திரமான இடம், மூன்றாவது தஞ்சம் புகுதல், அடைக்கலம் புகுதல், சரண்டர் அப்படின்ற அர்த்தம். ஆகதினா வருதல், அறைதல் அப்படின்ற அர்த்தம். அப்ப சரணாகதி அப்படின்னா
மோட்சத்தை வீடுன்னு தான் சொல்லுவான். புருஷார்த்தங்கள் 4 இருக்கு இல்லையா, தர்மார்த்த காம மோட்சம். அது தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவோம். ஆக அந்த மோட்சத்துக்கு வீடுன்னு தான் பேரு. அது நமக்கு சொந்தமான இடம், நாம அங்க வந்தே ஆகணும். இந்த சரணாகதி அப்படிங்கிறது தத்துவம் நடுவுல இடையில இல்லைன்னா ராமானுஜர் மாதிரியான ஆச்சாரியர்கள் ஆரம்பிச்சது அப்படிலாம் கிடையாது. வேதத்திலேயே சரணாகதியை பத்தி சொல்லியிருக்கு. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர் தான் நம்மள மாதிரியான ஜீவாத்மாக்களை படைக்கிறார். நம்மளுக்கு அனுகூலமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த சிருஷ்டி ஜெகத் அப்படின்னு அத்தனையுமே அவர் படைக்கிறார். இப்படி எல்லாரையுமே அவர் படைக்கும் போது அவர் என்ன ஆசைப்படுறார் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கள் மறுபடியும் தன்னையே அடையணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறார். ஆனா இந்த ஜீவாத்மாக்கள் அவரை அடையல அப்படின்னு அவருக்கு தெரிய வரும்போது அவருக்கு நம்ம மேல கருணை தான் வரும். அதனாலதான் அவர் வேதங்களை படைக்கிறார். ஏன்னா வேதத்துல சரணாகதியை பத்தி சொல்லியிருக்கு. சரணாகதி அப்படின்ட்டு டைரக்டா இருக்காது, அதுக்கு வந்து ஞாசம் அப்படின்னு. ஞாசம்னா என்ன அப்படின்னா டெபாசிட், ஒப்படைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாமா அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். அப்ப அவருக்கு ஒரு சமம் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அப்ப அந்த மாமா அந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு போடுறாரு இல்லையா, அதுக்குதான் ஞாசம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம எதை டெபாசிட் பண்ணணும், நம்ம எதை ஞாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பணத்தை டெபாசிட் பண்ணணும். இந்த உடல் இருக்கே, இந்த சரீரம், இதனால நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய கவலைகள் வந்துட்டே இருக்கு இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணானா பெருமாள் கிட்ட போய், பெருமாளே என்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய கவலைகள் வந்துட்டே இருக்கு, என்னால முடியல, நீங்க தான் என்னை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க. அது பெருமாள் என்ன சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத, உனக்கு என்னென்ன கவலைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் அந்த கவலையை போக்கிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்காக என்ன சொல்றான், பெருமாளே எனக்கு படிக்கவே முடியல, என்னால படிக்கவே முடியல, எனக்கு படிப்புங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கவலையா இருக்கு அப்படின்னா. அப்ப பெருமாள் கேட்ட, உனக்கு படிக்க வரா மாதிரி நான் பண்ணிட்டேனா உன் கவலை எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கிறேன். போயிடும், படிப்பு மட்டும்தான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு, எனக்கு படிக்க வந்ததுதான் வேற கவலையே இருக்காது என் வாழ்க்கையில அப்படின்னா. சரி உனக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்ட்டு அலுவலகம் பண்ணேன். மறுபடியும் ஆனா அவன் கவலைப்பட்டுட்டே தான் இருந்தான். இப்ப என்ன இப்படி கவலைப்படுற அப்படின்னு கேட்கிற, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு தெரியல, அப்படியே ஒரு நல்ல வேலை கிடைச்சாலும் அது நல்ல இன்க்ரிமெண்ட் வருமா, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குமா, நல்ல பொசிஷன் கிடைக்குமா, நல்ல சேலரி கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய கவலையா இருக்கு அப்படின்னா. சரி நீ கவலைப்படாத, நீ உன் வாழ்க்கையில எந்த கவலையுமே வராது, அந்த மாதிரி நான் உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணேன். அதை கேட்டுட்டு இவர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவார் அப்படின்னு பெருமாள் நினைச்சிட்டு இருக்க. ஆனா அதை கேட்டவனே அவனுக்கு இன்னும் கவலை ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இவன் எதுக்கு கவலைப்படுறான்னு பெருமாளுக்கு ஒரு கவலை. இப்ப என்ன இப்ப எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கேட்கிற. அது நான் சொல்றான், என் கவலையெல்லாம் போட்டுட்டேன், இப்ப எனக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நான் கவலைப்படுறேன் அப்படின்னா. சில பேர்லாம் அந்த மாதிரிதான், அவன் வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருக்கவே தெரியாது, அவரோட பிரச்சனையே அப்படிதான் இருக்கும். அதான் அந்த பரண்யாசம். நம்மளுடைய இந்த சுமையை நம்ம யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிடணும். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளாலே நம்மளோட சுமையை தூக்கிட்டு இருக்க முடியும். இந்த நாள் கீழே எடுத்து வச்சாலுமே மறுபடியும் அதை நம்ம தான் தூக்கி ஆகணும். அப்போ ஒரு போர்ட்டல் சர்வீஸ் மாதிரி நம்மளுக்கு பதிலா வேற யாராவது நம்மளோட இந்த சுமையை தூக்கிட்டு வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதுக்குதான் பகவான் ஆச்சாரியனா அவதாரம் பண்றாரு. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், அந்த சிஷ்யனோட வரத்தை சமர்ப்பணம் பண்ண வரும்போது சம்பரம் என்று இறங்கி கடலா மனம் தந்து அருளால் கும்பர் தொழும் திருமால் உகந்து ஏற்கும் உபாயம் ஒன்றார். அந்த சிஷ்யன் தன்னோட வரத்தை சமர்ப்பணம் பண்ண வரும்போது அந்த ஆச்சாரியன் அந்த சிஷ்யனோட வரத்தை சம்பரம் என்று இறங்கி தன்னோட வரம் அப்படின்னு நினைச்சிட்டு இறங்கி அந்த சிஷ்யன் மேல கருணை பொழிந்து கடலா மனம் தந்து அருளால் அந்த ஆச்சாரத்துடைய ஒரு அருள்னால அந்த சிஷ்யனுக்கு ஒரு திட சங்கல்பத்தை உண்டாக்குறாங்க. அந்த சிஷ்யனுடைய மனசுல ஒரு ஹோப், ஒரு மோட்டிவேஷனை இந்த ஆச்சாரியன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, கும்பத்தோடும் திருமால் உகந்து ஏற்கும் உபாயம் ஒன்றால் ஒரு உபாயத்தை கொடுக்குறாரு. உபாயம்னா வழி, சொல்யூஷன், வே அப்படின்னு அர்த்தம். அது சாதாரணமான உபாயம் இல்லை. அந்த திருமால் இருக்காரே ஸ்ரீஸ்பதி ஸ்ரீ
ஸ்ரீமன் நாராயணன் அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும்படியான ஒரு உபாயத்தை அந்த ஆச்சாரியர் சொல்றாரு. அப்ப நம்மளோட வேலை என்ன? ஒரு நல்ல ஆச்சாரியனா பார்த்து நம்மளோட சுமையை அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அப்போ குரு கிருபை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குரு கிருபையில் வேதங்களை படிக்கிறார், ஆச்சாரியன் அவதாரம் பண்றார். இத்தனை பண்ணியுமே இந்த ஜீவாத்மாக்கள் என்ன பண்றது? புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜఠரே சயனம் அப்படிங்கிற சைக்கிள்ல இந்த சுழல்ல இவ மாட்டிக்கிறாங்க. பிறகுறா, அந்த ஜென்மால நிறைய காரியங்கள் பண்றா, அதனால நிறைய பாபங்கள் வருது. அதனுடைய பலனா இன்னொரு ஜென்மம், அதனால நிறைய பாபங்கள், அதனால இன்னொரு ஜென்மம் அப்படிங்கிற சைக்கிள்ல இவ மாட்டிக்கிறாங்க. அப்ப ஒன்ஸ் இந்த சைக்கிள்ல மாட்டிட்டா அவ்வளவுதானா? ஒன்ஸ் இந்த சம்சாரத்துக்கு பிறந்தா அவ்வளவுதானா? இதுக்கு முக்தியே கிடையாதா? சில பேருக்கு இந்த சைக்கிள்ல இருக்க பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. ஏன்? இங்கே சந்தோஷமா தான் இருக்கு. வாழ்க்கைனா கஷ்டங்கள் மட்டும் தானா அப்படின்னா இங்கேயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் பகவான் பஞ்ச இந்திரியங்களாம் கொடுக்குறார். அதுக்கு எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தா கண் வலிக்கும். பாட்டு கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்டுட்டே இருந்தா கால் வலிக்கும். இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு, வாசனையா வேற இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தா மூளை கொஞ்ச நேரத்துல நமக்கு ஸ்மெல்ல மறக்கடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டே இருந்தா மூக்குல இருந்து ரத்தம் தான் வரும். எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நான் சாப்பிட்டுட்டே இருந்தா வயிற்று வலிக்கும், கொஞ்ச நேரத்துல தெருவி போக ஆரம்பிக்கும் இல்லையா? ஒரு லட்டு சாப்பிடலாம், ஏன்னா 2 லட்டு சாப்பிடலாம், நடுவில் கொஞ்சம் மிக்சர் கேவீஸ் அப்படின்னு வேற ஏதாவது சாப்பிட்டு 3ஆவது லட்டு சாப்பிடலாமே தவிர சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. அதே தான் இந்த தொடு உணர்ச்சிக்கும் ரொம்ப கசகசன்னு இருக்கு அப்படின்னு ஏசி போட்டுறோம். ஏசி போட்டு அடுத்த 10ஆவது நிமிஷமே ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. அப்ப ஏசி ஆஃப் பண்றோம், மறுபடியும் வேக ஆரம்பிக்குது. அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா, இந்த சம்சாரத்துல சந்தோஷம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, ஆனா அது ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது டெம்பரரியா தான் இருக்கு. நம்மளுக்கு எப்பேற்பட்ட சந்தோஷம் வேணும்? நம்மளுக்கு பர்மனண்டான சந்தோஷம் வேணும். ஆனந்தம் இருக்கணும், ஆனா பேரானந்தமா இருக்கணும். அந்த ஆனந்தத்துக்கு எந்த விதமான எல்லையோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இருக்கக்கூடாது. நிறைய இருக்கணும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும். அதுக்குதான் அந்தவில் பேரின்பம் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. அந்த அந்தவில் பேரின்பம் எங்க கிடைக்கும்? அந்த மோட்ச சாம்ராஜ்யமான வைகுண்டத்துல தான் அந்த பேரானந்தம் கிடைக்கும். ஏன்னா ஒன்ஸ் வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா அங்க எந்த விதமான பசியோ பயமோ துக்கமோ கவலையோ ஒண்ணுமே இருக்காது. பெருமாளையே பார்த்துட்டு அப்படியே ஆனந்தமா இருக்க வேண்டியதுதான். சரி, மோட்சத்துக்கு போனாதான் அந்த பேரானந்தம், இங்க இருக்கிற ஆனந்தம் டெம்பரரி தான். அந்த மோட்சத்துக்கு அப்ப எப்படி போகிறது? இந்த கேள்விக்கு கிருஷ்ண பரமாத்மாவே பகவத்கீதையில பதில் சொல்றார். அவர் என்ன சொல்றார்? பக்தியா பரமயா வாபி பிரபத்யாவா மகாமதே. 2 உபாயங்கள் சொல்றார். ஒண்ணு, பக்தி பண்ணி ஒருத்தனால மோட்சத்தை அடைய முடியும், ஆனா அது சாதாரணமான பக்தியா இருக்கக்கூடாது. பரமயா வாபி, பரம பக்தி பண்ணாதான் ஒருத்தர்
நிலத்து நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே. எங்க எதை பார்த்தாலும் நம்மளுக்கு பெருமாளாவே தான் தெரியுமா? காக்கு சிறகினி வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் வரும், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளை பிறக்கிறதுனால அவளுக்கு கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பேரு. சரி, பரம பக்தி பண்ணாதான் மோட்சம், பரம பக்தி எல்லாருமே எல்லாம் சிந்திச்சிடாரு. அப்ப வேற ஏன் இல்லையா? இரண்டாவது உபாயமான பிரபத்தி மார்க்கம் இருக்கே, அதை பயன்படுத்து அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. பிரபத்தினா என்ன? பிரபத்தி, சரணாகதி, பரநியாசம், பரசமர்ப்பணம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. எல்லாத்துக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். இப்ப இந்த சரணாகதி பண்றதுக்கு நம்மளுக்கு 2 குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை. ஒண்ணு ஆகிஞ்சன்யத்துவம், ரெண்டாவது அனன்யகதித்துவம். ஆகிஞ்சன்யத்துவம்னா என்ன? பெருமாளே, எனக்கு ஒண்ணு கேட்டா எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு அகிஞ்சனன், என் கையில ஒண்ணுமே இல்லை, எனக்கு புத்தி பண்ண தெரியாது, யாகம் யோகம் பண்ண தெரியாது. சரி, கோவிலுக்காவது போலாம், நாடி நாடி நரசிம்மா அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் பாடுறாரு. அப்ப கோவிலுக்காவது போலான்னு பார்த்தா கோவிலுக்கு போகிறதுக்கும் எனக்கு டைமும் இல்லை, சக்தியும் இல்லை. நஹி மே பக்தி 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 சாதனைகள் புரிய சக்தியில்லா நாங்கள்
குவாலிஃபிகேஷன். நோ குவாலிஃபிகேஷன், எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை அப்படின்னு சொல்றதுனா முதல் லட்சணம். இரண்டாவது லட்சணம் என்ன? அனன்ய கதித்வம். ஒன்ன விட்டா எனக்கு வேறு சரண் இல்லை, ஒன்ன விட்டா எனக்கு வேற மார்க்கம் கிடையாது, நீ என்ன விட்டுட்டு போக கூடாது. இதேதான் ஆண்டாள் சொல்றா. அவ என்ன சொல்றா? எனக்கு பக்தி தெரியாது, எங்களுக்கு உன்னை எப்படி கூப்பிடணும்னு தெரியாது, எங்களுக்கு உன்னை எப்படி பாடணும்னு தெரியாது, எங்களுக்கு படிக்க தெரியாது, எங்களுக்கு அறிவு கிடையாது. இந்த மாதிரி எங்ககிட்ட நிறைய குறைகள் இருக்கு. இருந்தாலும் நீ என்னை விட்டுட்டு போக கூடாது. ஏன்னா குறைகள்லாம் எங்க கிட்ட தானே இருக்கு. நீ எப்பேற்பட்டவன்? நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். உனக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது. குறை ஒன்றும் இல்லை மலை போற்றி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மலை போற்றி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை போற்றி கண்ணா. என்கிட்டதான் எல்லா விதமான குறையுமே இருக்கு, உனக்கு எந்த விதமான குறையுமே இல்லை. அதனால நீ தான் எங்களோட கையை பிடிச்சிட்டு இந்த சம்சாரத்தை வச்சு எங்களுக்கு முக்தியை கொடுக்கணும். இது சரணாகதிக்கான இரண்டாவது லட்சணம், அனன்ய கதித்வம். அப்ப இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, பெருமாள் சந்தோஷமாக, பெருமாள் பிரீதியாகி நம்மளுக்கு அந்த மோட்சத்தை கொடுப்பார். இதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. சரி, கிடைக்காத செல்வமான அந்த மோட்சம் நம்மளுக்கு கிடைச்சாச்சு, சரணாகதி பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு 6 ரூல்ஸ். என்ன? ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹ, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசஹ, கோத்ருத்வவரம் ததா, ஆத்மநிக்ஷேப கார்பண்யே, ஷட்விதா சரணாகதிஹி. 6 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹ. பெருமாளுக்கு என்னென்னலாம் பண்ணா அனுகூலமா இருக்குமோ, பெருமாளுக்கு என்னென்னலாம் பண்ணா அவர் பிரீதியாகுதோ அந்த விஷயங்கள்லாம் தான் நம்மளுக்கு பண்ணணும். பெருமாளை பூஜை பண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்ப நான் அவரை பூஜை பண்ணேன். பெருமாளை ஆராதனை பண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அப்ப நான் அவரை ஆராதனை பண்ணேன். முதல் விஷயம். இரண்டாவது பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். பெருமாளுக்கு என்ன பண்ணா பிடிக்காதோ அதை நம்மளும் பண்ணக்கூடாது. பெருமாளுக்கு பொய் சொன்னா பிடிக்காது, அப்ப நான் பொய் சொல்ல மாட்டேன். பெருமாளுக்கு பாவம் பண்ணா பிடிக்காது, அப்ப நான் பாவம் பண்ண மாட்டேன். மூன்றாவது ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசஹ. ரொம்ப முக்கியம், விஸ்வாசம் வேணும். மோட்சம் அடைஞ்சாச்சு, சரணாகதி பண்ணியாச்சு, அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த விஸ்வாசம் இருக்கணும். இதுக்கு மகா விஸ்வாசம் அப்படின்னு பேரு. நாலாவது கோத்ருத்வ வரணம் ததா. செலக்ட் பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும், இவர் தான் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அஞ்சாவது ஆத்ம நிக்ஷேபனம். நம்மளுடைய ஆத்மா, உடல், மனசு அத்தனையுமே பெருமாளோட திருவடியில போட்டுட்டு பெருமாளே நீதான் கதி அப்படின்ட்டு விழுந்துடும். ஆறாவது கார்பண்யம். எனக்கு எனது எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அப்படிங்கிற அகங்கார மமக்காரத்தை விட்டுட்டு பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும், பெருமாளுக்கு என்ன பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கிறதுதான் கார்பண்யம். அப்ப இதெல்லாம் தான் அந்த ஷட்விதா சரணாகதி. இப்ப இந்த 6 விஷயங்களுமே நம்ம ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்? பெருமாள் அதி பிரீதியாக அந்த மோட்சத்தை நம்மளுக்கு கொடுப்பார். இதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த விஷயம், இந்த 6 விஷயங்களுமே ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன்னா பெருமாள் போய் பெருமாளே அந்த மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா கொடுத்துருவாரு? கண்டிப்பா கொடுக்க மாட்டார். நம்மள கேள்வி கேட்பார், நீ இத்தனை தான் பண்ணிருக்கே அப்படின்னு கேட்பார். கொடுக்கறதுக்கோசரம் ரெடியா தான் இருக்க, இருந்தாலுமே அவர் நம்மள கேள்வி கேட்பார். இதுக்குதான் சாஸ்திரங்கள்ல 2 உபாயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு சித்தோபாயம், இன்னொன்னு சாத்தியோபாயம். சாத்தியோபாயம்னா என்ன? நம்மளோட சொந்த முயற்சியாலேயே பெருமாளை சந்தோஷப்படுத்தி மோட்சத்தை அடையறதுக்கு சாத்தியோபாயம் அப்படின்னு. சித்தோபாயம்னா என்ன? இருக்கிற விஷயங்களை வச்சுட்டே சாமர்த்தியமா மோட்சத்தை அடையறதுக்கு சித்தோபாயம் அப்படின்னு பேரு.
இதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு மிகப்பெரிய மலை, அந்த மலை உச்சியில ஒரு பூ, அந்த பூ மேல 2 புழு உட்கார்ந்து ஒண்ணுக்குள்ள பேசினான். அப்ப முதல் புழு சொல்லிச்சு, பாத்தியாடா இந்த மலை இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. அப்ப அதை கேட்டுட்டு 2வது புழு சொல்லிட்டு, ஆமாமா இந்த மலை ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பக்கத்துல இருக்கிற மலை பாத்தியா அது இன்னும் அழகா இருக்கு, அதோட உச்சிக்கு போய் பார்த்தா இன்னும் அழகா தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டான். இந்த 2 மலைக்குமே நடுவுல வெறும் 5 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த 2த்துக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளம், கிட்டத்தட்ட 5000-6000 அடி ஒரு பள்ளம் இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு 6 பேர் செம்ம ஸ்பீடா ஓடுது. அப்ப அந்த முதல் புழு சொல்லிட்டு, நீ ஒரு நாள் பார், நான் கண்டிப்பா அந்த 2வது மலை உச்சிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்டுட்டு அந்த 2வது புழு சொல்லிட்டு, உனக்கு என்னாச்சு இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறியே, நம்ம இருக்க போறது ஒரு 10 நாளைக்கு தான், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நம்மளால 100 அடி போக முடியும், 100 அடி போனதே பெரிய விஷயம். சரி நீ 10 நாளைக்கு விடாம நடக்கிறதே வச்சுக்கோயேன், 1000 அடி உன்னால போயிருக்க முடியும், அவ்வளவுதான். பாதி மலையை கூட நீ தாண்டி இருக்க மாட்ட. இப்படி இருக்க நீ இந்த மலையை தாண்டி அந்த கிராஸ் பண்ணிட்டு நீ 2வது மலை ஏறதுன்னா சாத்தியமே கிடையாது, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்டுட்டான். இப்ப 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த வழியா ஒரு மான் ஓடி வந்தா, சிங்கத்துக்கிட்டே இருந்து தப்பிச்சு ஒரு மான் வந்து ஓடி வந்தான். அது எப்படி ஓடி வருது அப்படின்னா, அந்த முதல் மலையை தாண்டி 2வது மலை மேல ஓடிட்டு இருக்கு. அப்ப அதை பிடிக்கிற சாக்குல இந்த சிங்கமும் அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. இந்த முதல் புழு பார்த்து டக்குன்னு தன்னோட பூல இருந்து குதிச்சு அந்த சிங்கத்தோட காலை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. பிடிச்ச உடனே என்னாச்சு, இந்த சிங்கம் ஃபர்ஸ்ட் மலையில இருந்து ஸ்வீன்னு தாண்டி செகண்ட் மலையில லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆன உடனே அந்த புழுவும் சிங்கத்தோட குளத்துலேருந்து இறங்கி அங்க ஒரு பூ மேல ஏறி தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிச்சா, பாத்தியாடா நான் வந்துட்டேன் பேர், சொன்னா மாதிரி நான் வந்துட்டேன் பேர் அப்படின்னு. அப்ப இந்த மலையில இருக்கிற புழு சொல்லிச்சு, இல்ல நீ போக்காட ஆடுற, நீ அப்பட சிங்கதான் கூட்டிட்டு போச்சு, இது வந்து சீட்டிங், நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டான். அது கேட்டுட்டு 2வது புழு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், மலை மேல வரதான் சொன்னேன், நானே இறங்கி 6 கிராஸ் பண்ணி 2வது மலை மேல ஏறினா சொல்லி மலை மேல வர சொல்ல வந்துட்டேன் பேர். அப்ப நம்மளும் அந்த 2வது புழு மாதிரி அந்த சிங்கத்தோட காலை கெட்டியா பிடிச்சிருந்தா சம்சாரம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மலையில இருந்து சுலபமா மோட்சம் அப்படிங்கிற அந்த செகண்ட் மலைக்கு போயிடலாம். நம்மளுக்கு எங்க சிங்கம் வரும் மாரிமலை உடைந்து மண்ணிக்கிடம் துறங்கும் சீரிய சிங்கம். நம்மளுக்கு வரப்போற சிங்கம் சாதாரணமான சிங்கம் இல்ல, அந்த பிரகலாதனையே காப்பாற்றின நரசிங்கம். அவருடைய கால பிரச்சாரம் விடுவா போல கண்டிப்பா நமக்கு அந்த மோட்சத்தை கொடுப்பார். ஆதிசங்கராச்சாரியாருக்கு இதுதான் பாடல, லக்ஷ்மி சிங்க மமதேகி கராவலம்பம். அந்த லக்ஷ்மியோட இருக்கக்கூடிய நரசிம்மரை நான் வணங்குகிறேன். சாதாரண வெறும் நரசிம்மத்தில போனா நீங்க அவருக்கு சமமா இருக்கும். அதனால அந்த ஸ்ரீயோட இருக்கக்கூடிய அந்த நரசிம்மத்தை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பார்த்தேன்னா அவ முதல்ல தாயார் சன்னதிக்கு போயிட்டு தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு போவாங்க. ஏன் அப்படின்னா தாயார் சன்னதிக்கு போயிட்டு ஒரு பிரதட்சணம் வச்சுட்டு பெருமாள் சன்னதிக்கு போகிறதுக்குள்ளாக தாயார் நம்மளுக்கு புருஷகாரம் பண்ணுவாங்க. புருஷகாரம்னா என்ன, நம்மளை பத்தி எடுத்து சொல்வாங்க பெருமாள் கிட்ட. பாருங்கோ நம்ம புள்ள வந்ததான், இவன் என்ன பாவம் பண்ணா என்ன புண்ணியம் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்காரு, வந்தானே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுதான் புருஷகாரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பெருமாளும் தாயார் சொல்றது கேட்டு நம்மளுக்கு அந்த மோட்சத்தை கொடுத்துருக்க. இப்போ பிரபத்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. பிரபத்தி யார் பண்ணலாம் அப்படின்னா யாரு வேணாலும் பண்ணலாம். மிருகம் பண்ணலாம், சின்ன குழந்தை பண்ணலாம், பெரியவா பண்ணலாம், ஆண் பண்ணலாம், பெண் பண்ணலாம், யாரு வேணாலும் பண்ணலாம். நம்ம எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா பண்ணிருக்காரு. மிருகம் யானை ஒண்ணு சரணாகதி பண்ணிச்சு, பெருமாள் ஓடி வரலையா. குழந்தை துருவன் பிரகலாத் வர சின்ன குழந்தையா இருக்கும் போதே சரணாகதி பண்ணிடலாம், பெருமாள் ஓடி வரலையா வாழ காப்பாத்து. பெரியவாளாயுமே திரௌபதி அர்ஜுனன் வாழ பெரியவாளா இருந்ததுக்கு அப்புறம் தான் சரணாகதி பண்ணலாம். இதை எப்ப பண்ணணும் அப்படின்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் பண்றது நல்லது. எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் மூலமா ஒரு குரு மூலமா சரணாகதி பண்ணோம்னா அந்த மோட்சம் நமக்கு சுலபமா கிடைச்சிடும். ஏன்னா நம்மளுக்கோசரம் குரு பேசுவார், குருக்கோசரம் தாயார் பேசுவா, பிராட்டி சொல்றது கேட்டு சரி அப்படின்னு பெருமாள் மோட்சத்தை கொடுத்துருவார். அப்போ இப்படிதான் நம்ம அந்த பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும். நம்ம எல்லோருமே அந்த பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன்.
எனக்கு இது அரிய வாழ்க்கை வந்து நம்ம ராமச்சந்திர மாமாக்களோட ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். ஆக சரணாகதினா என்ன, அதை யார் பண்ணலாம், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஓரளவு நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். இந்த சரணாகதி ராமாயணத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது மேற்கொண்டு பார்ப்போம். ராமாயணத்தில் ஏற்கனவே பலவிதமான சரணாகதிகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொன்னேன். அதுலேயே ரொம்ப முத்தாய்ப்பு வச்ச மாதிரி ரொம்ப சிறப்பானது, ரொம்ப அற்புதமான ஒரு சரணாகதி அப்படின்னா விபீஷண சரணாகதி. என்ன அப்படி ஒரு சிறப்பு அந்த விபீஷண சரணாகதிக்கு அப்படின்னா, லங்கையை எரிச்சுட்டு கிளம்பிட்டார் ஆஞ்சநேயர். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி கண்ணை சிமிட்டி கண்ணை திறக்கிற நேரத்துக்குள்ள எல்லாம் டக்கு டக்கு நடந்துட்டு. இப்போ யார் காப்பாற்றுறதுன்னு தெரியல. வெயில்லாம் கேட்டு வாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கோ, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ராவணன் உடனே ஒரு சபையை கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு மந்திராலோசனை பண்ணுறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு. எல்லாரும் சொல்றா, ஆஹா உடனே அந்த குரங்கை தேடி கண்டுபிடிச்சி வதம் பண்ணியாகணும், நிகிரகம் பண்ற, உடனே உத்தரவு கொடுங்கோ, இப்பவே போய் முடிச்சுடுறேன் அப்படின்னு ஆளாளுக்கு விஷயம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ விபீஷணன் எழுந்து சொல்றான், தப்பு நம்ம பேர்ல வச்சுட்டு அவனை அடிக்கிறான் உதைக்கிறான்னு சொல்றது தர்மம் இல்லை. நமக்கு ராமன் மேல எந்த விதமான பகையும் இல்லை. ஒருவேளை பகை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவனோட நின்று சண்டை போடணும். அவனை சண்டையில தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறமா சீதையை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீ டிராஃபி கலெக்ஷன் மாதிரி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்து வச்சுக்கலாம். அவனை எங்கேயோ அங்கே இங்கே போக்கு காட்டிட்டு அவன் இல்லாதப்போ சீதையை போய் நீ தூக்கிட்டு வந்துட்ட. இதுக்கு பேரு ஜெயம் இல்லை, இதுக்கு பேர் கிட்னாப்பிங். நீ பண்ணது அயோக்கியம். அதனால வந்த வரைக்கும் ஏதோ தப்பிச்சோம் அப்படின்னு புரிஞ்சுண்டு இதுக்கு மேல ஆபத்து வரக்கூடாதுன்னா பிரதீயதாம் தாசரதாய மைதிலி, மைதிலியை மறுபடியும் ராமன் கிட்டேயே கொண்டு போய் கொடுத்துருன்னு வரிசையா சுலபமா சொல்றான். தர்ம விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றான். ராவணனுக்கு அதை எடுத்துக்க முடியாத ஒரே கஷ்டப்பா இருக்கு. பார்த்தான், இதுக்கு மேல போனா நிறைய உபன்யாசம் பண்ணுவான் இவன் அப்படின்ட்டு, சரி இன்னைக்கு மந்திராலோசனை இத்தோட முடிச்சுக்கலாம், நாளைக்கு வந்து பேசலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டான். மறுநாள் அண்ணா எந்த மாதிரியான முடிவோடு வருவாரோ என்னமோ அப்படின்னு விபீஷணனுக்கு ரொம்ப மனக்கலக்கம். அதனால காலங்காத்தாலேயே அண்ணாவை போய் பார்த்து நல்ல விஷயங்கள் சொல்லிடுறான். ஏன்னா சபையை கூட்டி அங்க விஷயம் சொல்லி நாம ஒன்று சொல்லி அவரை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி தனியா விஷயத்த சொல்லிடலாமே அப்படின்னு அங்க போய் திருப்பியும் நிவேதனம் பண்றார். இதே விஷயம்தான், தர்மத்தை தெரிஞ்சுக்கோ ராவணா, நீ பண்றது சரியில்லை. ஏற்கனவே அவருடைய சக்தி என்னங்கிறத ஒரு ட்ரெய்லர் மாதிரி வந்து காட்டிட்டு போயிட்டார் ஆஞ்சநேயர். நீ என்னமோ நினைச்சா என்னமோ நடந்தது, இதுக்கு மேலேயும் இந்த அபவாதம் நமக்கு வேண்டாம், திருப்பி கொடுத்துரு அப்படின்னா அதை கேட்கல. மறுபடியும் மந்திராலோசனை கூப்பிட்டான். எல்லா மந்திரிகளும் வந்தா. எல்லாரும் ராவணனுக்கு ஜாதராடியும் அப்பதான் ஏதாவது பதவி உயர்வுலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக, ராவணா நீ மறந்துட்டியா, நீ கைலாசத்தையே அசைச்சனாச்சே, உன் பிள்ளை இந்திரனையே கலங்கடிச்சானே, நீ போய் ஒரு சாதாரண மானுடன் அவனை பார்த்து பயப்படுறதா, நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் விபீஷணன் எழுந்து நல்ல விஷயங்களை சொன்னான். சொன்னா, சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய ச பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதா ச துர்லபா. இந்த உலகத்துல நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஐஸ் வச்சு பேசுவா, காக்கா பிடிக்கிற மாதிரி தான் பேசுவா, தலையில வெண்ணையை தடவி விட்டா மாதிரி பேசுவா, ரொம்ப நம்மளை புகழ்ந்து பேசுவா. அதெல்லாம் உண்மைன்னு கேட்டு நம்பிடாதே ராவணா. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றவா ரொம்ப ரொம்ப குறைவு. அது வந்து பத்தியம், மருந்து மாதிரி இருக்கும். உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா மருந்து ஒன்று கொடுப்பா, அந்த மருந்து எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்குமா, நல்லா இருக்குமா, கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உடம்புக்கு நல்லது. அதனால தான் அதுக்கு பத்தியம்னு பேரு. அதே மாதிரி நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணலை, உனக்கு நான் இப்போ நல்லது சொல்றதெல்லாம் கசப்பாக இருக்கு, ஆனால் அதுதான் பத்தியம். பக்தா துர்லபா, இதை எடுத்து சொல்றவாலாம் ரொம்ப குறைவு. ஸ்ரோதாச்ச துர்லபா, அதை கேட்கவா அதை விட ரொம்ப குறைவு. யாராவது சொல்ல ஆரம்பிச்சாலே காது குத்திட்டு எழுந்து போயிடுவா. நீ இப்போ அந்த நிலையில தான் இருக்க. விநாசகாலே விபரீத புத்தி, உனக்கு என்னமோ தப்பு தப்பா யோசனைகள் தோன்றது,
கூட இருப்பாலும் உனக்கு தூபம் போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நம்பாத. ராமனுடைய பராக்கிரமம் என்னன்னே உனக்கு தெரியாது. அவர் இங்க வரணும்னே அவசியம் இல்லை. அங்க ஒரு சங்கல்பம் பண்ணாலே போதும், அடுத்த நிமிஷம் ட்ரோன் வந்ததா இல்ல மிசைல் வந்ததான்னு தெரியாது, கம்முன்னு ஒரு சத்தம் தான் வரும். அதுக்கப்புறம் ஆட்சியே மாறி போயிடும். அடிக்கடி நிறைய இடத்துல மாறிட்டே இருக்கு இப்பெல்லாம். அதனால ராவணா பார்த்து ஜாகிரதையா இருந்துக்கோ அப்படின்னா. இது கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கு. மறுபடியும் இப்படியே நான் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறியா, சி நீ தான் ஒரு தம்பியா, நீ குலத்தை கெடுக்க வந்த கோடை காம்பு அப்படின்னு சொல்லி திட்டான். விபீஷணனுக்கு அப்படியே கண்ணு நிலமா வருது. ஆழ்வான் அப்படின்னு அதுக்கு ஒரு பட்டம். ஏன் அப்படின்னா யார் யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தியில ஆழ்ந்து இருக்காளோ அவளுக்கு அந்த ஆழ்வார் அப்படின்னு. இந்த ஆழ்வார் அப்படிங்கிற பட்டம் வந்து அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைச்சது. 10 ஆழ்வார்கள், அப்பா பொண்ணு 2 பேரும் சேர்த்துருந்தா 12 ஆழ்வார்கள், அவ்வளவுதான். இதை தவிர யாரையும் பார்த்தோம்னா பரத ஆழ்வான், சத்ருக்ன ஆழ்வான், பிரகலாத ஆழ்வான், கஜேந்திர ஆழ்வான், அதோடு சேர்த்து விபீஷண ஆழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி ஆழ்வான்ற பட்டம் அவருக்கு கொடுக்குற அளவுக்கு அவர் எந்த யூனிவர்சிட்டி போயிட்டார், என்ன பரீட்சை எழுதினார், என்ன டிகிரி வாங்கிட்டார் அவருக்கு ஆழ்வான் பட்டம் அப்படின்னா, வால்மீகியே அதுக்கு முன்னாடி அந்த பட்டத்தை கொடுத்துட்டார். இவாள்லாம் என்ன கொடுக்குறது ஆழ்வான் பட்டம், நான் கொடுக்குறேன். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். ராவணன் எப்ப அவமானப்படுத்தி பேசினானோ உடனே எனக்கு வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவினர் வேண்டாம், மொத்தத்தையும் அங்கேயே விட்டுட்டு டக்குன்னு கிளம்பி விட்டான். எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா. ராமபிரான் எங்க இருக்கானோ, லக்ஷ்மணனோடு கூடிய ராமபிரான் எங்க இருக்கானோ அங்கதான் தர்மம் இருக்கும். இது தர்மம் இருக்கக்கூடிய இடம் இல்லை. அதர்மம் தலை தூக்கி ரொம்ப தலை வச்சு ஆடும். இது யாராவது ஒருத்தர் வந்து ரிப்பன் கட்டி விடணும். இது யார் பண்ணுவா அப்படின்னா ராமன் தான் வந்து பண்ணுவான். அதனால இங்க இருந்தா நமக்கும் அந்த அனுவாதம் வரும். அதனால அங்க போறேன்னு எப்போ கிளம்பினானோ உடனே வால்மீகி மகர்ஷி பார்க்கற அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு பட்டம். அவன் வெறுங்கையோட வந்தான். கிளம்புறதுக்கு முன்னாடி யாராவது கூட வரீங்களா அப்படின்னு கேட்டான். தனி கட்சி ஆரம்பிக்க போற யாரெல்லாம் சப்போர்ட் கொடுப்பீங்க? 4 பேர் மட்டும் சப்போர்ட் கொடுத்தாங்க. வந்தவரைக்கும் லாபம் அந்த 4 பேர் கொடுத்துருந்தான். கையில ஒரே ஒரு கதை, அதை மட்டும் எடுத்துருந்தான். அது ஏன் எடுத்துருந்தான் அப்படின்னா நான் வரலன்னு அது சொல்லலை, அதனால அதையும் எடுத்துருந்தான். அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான். உடனடியா வானத்துல பறந்தா வருவார். உடனே அது ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு படம். ஏன் கையில காசு எதுவுமே இல்லாம எடுத்துட்டு வரான். செல்போனை கூட எடுத்துக்கல, சார்ஜர் எடுத்துக்கல. அது இருந்தாலும் யூபிஐல ஏதாவது பண்ணலாம், ஒன்றும் இல்லை. வெறுமையாளர்களை பார்த்து ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆபாச பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு ஆப்த பந்துவை யார் ஏத்துக்கிறாங்களோ அவளுக்கு தான் அந்த ஸ்ரீ அப்படிங்கிறது. ஸ்ரீனா நம்ம கொடுத்து வாங்குற அந்த பணம் மட்டும் செல்வம், ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்ரீங்கிறது எது அப்படின்னா நல்லா நினைச்சிருக்கோம், இவா நம்ம அப்பா, இவா நம்ம அம்மா, இவா அண்ணா, இவா தம்பி, இந்த பந்து இவெல்லாம் பந்துக்கள் தானே. இந்த உறவெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆபாச பந்துக்கள். பந்துக்கள் மாதிரி தோணும், உண்மையில பந்துக்கள் இல்லை. ஏன் அப்படின்னா நான் பிறக்கும் போதே இவர் தான் எனக்கு அப்பாவா வேணும் அப்படின்னு வேண்டிதான் வருது, இவர் தான் எனக்கு அம்மாவா வேணும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த அண்ணா இருந்தா அண்ணா இருக்கும், அந்த மாதிரி தம்பி இருந்தா இதெல்லாம் செலக்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கையிலே இல்லை, வசத்திலே இல்லை. அதுதான் அப்படியே பகவான் பிடிச்சு போட்டது, அவ்வளவுதான். நம்ம என்ன மாதிரியான கர்மா பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு அப்பா அம்மா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அண்ணா தம்பி, இப்படித்தான் இருக்கும். குடும்பம் ரொம்ப நன்னா இருக்கு, பிரமாதமான அண்ணா தம்பிக்கெல்லாம் நல்ல கர்மா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அண்ணா தம்பிலாம் ஒன்றும் சரியில்லை சார், எல்லாம் வாரி சுத்தியம் மாதிரி இருக்கா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாரிக்கு சுத்தியம் தான் தம்பியா வரும். அவனுக்கு விபீஷன் நான் தம்பியா வர முடியும். ஆனா ஒண்ணு, ராவணன் என்ன புண்ணியம் பண்ணாலும் அவனுக்கு விபீஷன் தம்பியா பிறந்தா நல்லதெல்லாம் எடுத்து சொன்னான். அப்படி இருந்தால் நல்லது அவன் மனசுல ஏற. அதனால ஆபாச பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு ஆப்த பந்து யார் அப்படின்னா ராமன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ராமனை பிடிச்சுக்கணும். ராகவமும் சரணம் கதா. இந்த ராகவன் கிட்ட சரணம் பண்ணாதான் இதெல்லாம் சரியாகும்னு நினைச்சிட்டு கிளம்பினான் இல்லையா, அதனால அவன் ஸ்ரீமான் அப்படின்னு அந்த ஸ்ரீமான் பட்டம் அவனுக்கு கிடைக்கிறது. தமிழ்லையும் அவனுக்கு ஆழ்வா அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டான். இவன் அங்கேருந்து கிடைக்குதுன்னு ஓடி வரான். இந்த 4 பேர் பின்னாடி வரா. அப்படி ஆகாசத்துல பறந்து வந்துட்டு இருக்கும் போதே சுக்ரீவன் பார்த்துட்டான். ஆஹா, அங்க இலங்கை பக்கத்துல இருந்து யாரோ வராளே, யாரே அப்படின்னு விட்டு பார்த்தா ராட்சசன். ஆஹா, ஏஷ ராட்சசா அபியுபேதா. 4 பேர் பின்னாடி வேற வந்துட்டு இருக்கா. அவன் கிளம்பும் போது ஒரே ஒரு கதாயுதத்தை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தான். ஆனா இங்க சுக்ரீவன் அவனை பார்த்தோன்னே சொல்லலாம், ஏஷா உபயாதி. எப்படி வரான் அப்படின்னா சர்வாயுதோபேதா, எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வரான். நம்மளை எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவான். ஏய் வான கூட்டங்களே பாருங்கோ அப்படின்னா
பார்வோன்னா என்ன அர்த்தம்? என்ன காஞ்சிபுரம் அது வரது சரி அண்டது எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஓடி செய்யறதுக்கு பார்வோன்னா என்ன அர்த்தம்? ஜாகிரதையா இருக்கோ, ஒரு கை பார்த்து போங்கோ அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் பார்த்து போங்க அப்படின்னா எல்லாம் உடனே மலையை ஒன்று உடைக்க ஆரம்பிச்சுட்டு, மரத்தை ஒன்று பேக்க ஆரம்பிச்சுட்டு, எல்லாம் கை வச்சு ரெடியா இருக்கு. கீழே இறங்கட்டும் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு. அவன் கீழே இறங்கறதா இல்லை, அவன் கஸ்தேவ ஆகாசத்திலே இருந்து கையை கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணான். அப்போ எதுக்கு சுக்ரீவன் சர்வாயுதோபேதா அப்படின்னு சொல்லணும்? தேவட ஆயுதம் தானே வச்சுட்டு வரான், அவனுக்கு எதுக்கு சர்வாயுதோபேதா அப்படின்னா அவன் ஆயுதத்தை வச்சுட்ட விதம் சுக்ரீவனுக்கு பயத்தை உண்டாக்கிட்டான். ஏன் அப்படின்னா இந்த கதாயுதத்தை எப்படி வச்சுக்கலாம்? இப்படி வச்சுட்டு வரலாம். ஆஞ்சநேயர் சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருப்பார். இல்லைன்னா கையில் எப்படி வச்சுருக்கவங்க ஒரு டாப்பில் எடுத்துகிட்டு வரலாம், இல்லைன்னா ரெண்டு கையில் எப்படி வச்சுட்டு வரலாம். ஆனால் விபீஷணன் எப்படி வச்சுருக்காங்கன்னா கையை கூப்பினாப்புல வச்சுட்டு அதுக்கு நடுவில் அந்த கதாயுதத்தை வச்சுட்டு வரானா. கதாயுதமே தெரியாது, கையை கூப்பினது மட்டும்தான் தெரியும். அப்போது கதாயுதத்தினால சுக்ரீவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. அவனே மிகப்பெரிய வீரன் தானே, ஆயுதோட தம்பின்னா சும்மாவா? ஆனால் அவன் எந்த ஆயுதத்தை பார்த்து பயந்தான் அப்படின்னா கை கூப்பிட்டு வரானே. என்ன ஆஹா, இது ராமனுடைய வீக்னஸ் ஆச்சே. வேற எந்த ஆயுதத்துக்கும் விழாத ராமன் யாராவது கையை கூப்பிட்டா அவ்வளவுதான், உடனே புடிஞ்சு வச்சு மொத்தம் ராமனுடைய சக்தி எல்லாம் அங்கே வச்சு. ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கராரான ஆஃபீஸர். யார் என்ன தப்பு பண்ணாலும் விட மாட்டாரு, முகத்துக்கு நிறைய கேட்பார். அவருக்கு பணம் கொடுத்தாலும் பிடிக்காது, பொருள் கொடுத்தாலும் பிடிக்காது, ஸ்துதி பண்ணாலும் பிடிக்காது, என்ன வேணாலும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு. அப்போ அவர் ரைடு வர இன்ஸ்பெக்ஷனுக்கு. இப்போ அங்கேருந்து ஒரு மேனேஜர் சொன்னாராம், யாராக இருந்தாலும் நான் ஒரு வழிபட்டு சுவாமி என்ன தெரியுது, எல்லாம் வெளியே வாங்க மாட்டார், அப்படியா பார்த்துக்கலாமே. அவர் வர அதோட இப்போ வந்திருக்காரு இந்த ஆஃபீஸர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாகும், ரொம்ப கராராகும், அவருக்கு முகஸ்துதியே பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்லி முகஸ்துதி பண்ணிட்டார். ஆக முகஸ்துதிக்கு மயங்காதவா யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த ராமனுடைய வீக்னஸ் தெரியுமா? யாராவது கையெழுத்து கூப்பிட்டா வந்தவன் நல்லவனா கெட்டவனா மித்திரனா சத்ருவா எதையுமே யோசிக்க மாட்டார். அவருக்கு ட்ரேட்மார்க் ஒரு ஸ்மைல் இருக்கு, அதை வச்சு டக்குனே கையை எடுத்து கொடுத்தாரு. உடனே சரணங்க சகா அப்படின்னு ஒன்றுட்டானா இந்த சரணம் அப்படின்னு கொடுத்துருவார். இது இவனுக்கு எப்படியா தெரிஞ்சு வச்சுட்டு ரகசியம் வந்துட்டானே சர்வாயுதோபேதா, இவங்கிட்ட இருந்து ராமனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவனுக்கு. உடனே அவனுக்கு சொன்னா, இங்கே இல்லை என்ன விஷயம்? சுக்ரீவனுக்கு இருப்பு தாங்க. ஏன்னா தர்மத்தின் பக்கத்துல விடுவிடுன்னு வந்து சேர்ந்துடும். வர மோட்சம் அடையணும் அப்படின்னு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துடுதுன்னா அவனுக்கு முமுக்ஷு அப்படின்னு பேர். முமுக்ஷு அப்படின்னா என்ன அப்படின்னா மோட்சம் அடைவதில் இச்சை உள்ளவன், ஆசை கொண்டவன். இப்போ விபீஷணன் முமுக்ஷுவா இருக்கான். அவனுக்கு இந்த ராமனோட சேராத காலம் ஒரு ஒரு க்ஷணம் ஒரு ஒரு யுகமா இருக்கு. அவனுக்கு தரிக்கல, அப்படி நெருப்பு மேல புழு மாதிரி துடிச்சுட்டு இருக்கான். இவாளெல்லாம் வேற இங்க நின்றுட்டு கேள்வி கேட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் இவாளை மீறிட்டும் போக முடியாது, தாண்டிட்டும் போக முடியாது, பதில் சொல்ற அளவுக்கும் பொறுமை இல்லை. இருந்தாலும் சொல்றான், ராகவம் சரணம் கதஹா, நான் ராமன் கிட்ட சரணடையத்துக்காக வந்திருக்கேன். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. யார்கிட்ட சரணாகதி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா மகாத்மா, மிகப்பெரிய பராத்பரன் பரமேஸ்வரன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான ராமன் கிட்ட வந்திருக்கேன். ஏன்னா மோட்சம் அப்படிங்கிறது அவ்வளோ மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை கொடுக்கறதுக்கு சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா சர்வேஸ்வரன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. மகாத்மாவான ராமனுக்கு மட்டும்தான் அது முடியும். இப்போ எனக்கு மெடிக்கல் சீட் ஒன்று வேணும் அப்படின்னா அவள் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பிஎம் எப்படியாவது பிடிச்சிருக்கோம், அவள் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆஹா அப்படியா கூட சொல்லணுமா, சரி பிஎம் எப்படி பார்க்கறது என்ன, அதுதான் கஷ்டம். அந்த மாதிரி அவர் கொடுப்பார் வாசல் தான், ஆனால் அவர் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அப்போ பிஎம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சட்னு சுலபத்தில் அவன் போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படியா சுலபத்தில் பார்க்குற மாதிரி இருக்கார் யாரு? எங்கள் பக்கத்தாத்தில் ஒரு மாமா இருக்கார், எப்பவுமே வாசகத்தை கற்று வச்சுருக்கார், எப்போ வேணா போகிறேன், எப்போ வேணா பார்க்கலாம். ஆனால் அவர் சொல்றார், எனக்கு அடுத்த ஒரு சாலை கிடைக்குமான்னு தெரியல, நீங்களும் மெடிக்கல் சீட்டு கேட்க அப்படின்றார். அப்போ சுலபமாக பார்க்குறவாளுக்கு கொடுக்குற சக்தி இருக்காது, கொடுக்குற சக்தி இருக்கவாள சுலபமாக பார்க்க முடியாதா இருக்கும். ஆனால் ராமன் அப்படி இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சர்வலோக சரண்யாய. ஏன் சர்வலோக சரண்யத்துவம் அவருக்கு சித்திச்சுது அப்படின்னா மகாத்மா ராகவாய, நமக்காக பாவம் அங்க இருந்து இறங்கி சூரியகுலத்துல அவதாரம் பண்ணி வந்திருக்க. அப்போ இவரை விட சௌலபியம் வேற எந்த தேவத்தை கிட்ட இருக்க முடியும்? ஏஷநாராய ஸ்ரீமான் க்ஷீராப்தி கேட்கலாம்
நாகபரணி உச்சரிச்சு அடுத்தோ மதுராம்புரி நமக்காக இருந்தவ கிருஷ்ணன் அங்கே இறங்கி அவதாரம் பண்ணிவரா, நமக்காக இருந்தோ ராமன் இறங்கி அவதாரம் பண்ணியிருக்கான். அப்போ இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பிடிச்சிக்கணும் இல்லையா? அதனால அங்கே பண்ண வந்திருக்கேன். இங்கே என்ன போர்டா போட்டிருக்கு, வரவாளுக்கெல்லாம் சரணாகதி கொடுக்கப்படும். நீ வாட்டி கிடுகிடுன்னு வர சரணாகதி என்ன விஷயம் இல்லை, எனக்கு வந்து பண்ணிக்கணும், அதனால ஆசையா இருக்கு. ராமனே இங்கே இல்லையேப்பா, இல்லை இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து வாசலையே செருப்பை பார்த்துட்டேன். ராமனுக்கு எதிராக செருப்பு ஏற்கனவே பரதம் வாங்கி கொடுத்தாங்க, நீ வேற என்ன செருப்பை பார்த்துட்டேன். லக்ஷ்மணனுடைய பாதையை பார்த்தேன், அதனால கண்டிப்பா ராமனும் இருப்பா. எத்தனை ராமஸ்த லக்ஷ்மணா, அதனால வந்திருக்கேன். ஓஹோ, இவன் நிறைய விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கான், ராமாயணம் நிறைய படிப்பான் போட்டு. கோவிந்தராஜன் எல்லாம் வாசிப்பியோ அப்படின்னா, பிரம்மாபுத்தம்னு ஒரு கமெண்ட் இருக்கு, அதை கூட வாசிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா, ஓஹோ இவங்கிட்ட இன்னும் ஜாக்கிரதையாக பேசணும், இங்கேயே இரு அப்படின்னா சட்டுன்னு ராமனை பார்க்க முடியாது. நான் போய் சொல்லிட்டு வரேன், அது வரைக்கும் எட்டிலாம் பார்க்கக்கூடாது. சுக்ரீவன் நிஜமானே ராமகிட்ட போறானா பேசுறானா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இங்கே இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். அப்படியே ஆகட்டும். க்ஷிப்ரம் போறதே பெரிய விஷயம், சொல்றதே பெரிய விஷயம். இதுல க்ஷிப்ரம் வேறையா? க்ஷிப்ரம்னா வேகமா சொல்லுங்கோ இரு. இந்த பெரியவாழ்லாம் இருக்கா அப்படின்னா, ரகுஆச்சாரியன் ரொம்ப பெரிய மனுஷன், ஒரு தலைவர் அப்படின்னா அவர் ரொம்ப சௌலபியமாக தான் இருப்பார். யார் வந்தாலும் வாங்கோ வாங்கோ அப்படின்றார். ஆனால் அவளுக்கு பக்கத்துலேயே இருப்பா சிஷ்யா, அசிஸ்டன்ஸ். சுவாமி வரவங்களுக்காக இந்த பூசாரி வரவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவள்லாம் என்ன பண்ணுவா, ரொம்ப பிஸியாக இருக்கும், அப்படிலாம் சட்டுன்னு பார்க்க முடியாது, இரும்ப கேட்டுட்டு வரேன், இரும்ப பார்த்துட்டு வரேன், அந்த மாதிரி சொல்லிட்டு. அவனுக்கு என்னன்னா, நம்மளை விட இவனுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. நாளைக்கு இவன் நம்ம இடத்துல குடிச்சுட்டாங்க. ராமன் இப்ப ரொம்ப பிரீத்தியா தான் இருக்க, நமக்கு சுக்ரீவா இப்படி செய்யலாமா, சுக்ரீவா உனக்கு என்ன தோன்றது, சுக்ரீவா யார் அனுப்பலாம் அப்படி இருக்கிறாங்க, நம்ம கிட்ட தான் கேட்டு இருக்கேன். நாளைக்கு விபீஷணனை உள்ள கட்சியில சேர்த்து விட்டோம்னா அவன் டக்குன்னு வேற ஏதாவது ஒரு முக்கியமான தொகுதியை குடிச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு அவன் பயம் அவனுக்கு. சரி இருந்தாலும் நம்முடைய கூட்டணி தர்மம் இருக்கே, அதுக்காக நம்ம போய் சொல்லிட்டு வருவோம், நம்முடைய கெட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போற. ராமனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், வந்திருக்கான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னா. அவனுக்கு பக்கத்து ஊர்ல தான் 10 அடி தள்ளி தான் உட்காந்துருக்கேன். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, யாராவது இது மாதிரி சரணாகத்தின்னு வரமாட்டாளா, நம்மளும் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு. அதனால என்ன சுக்ரீவா என்ன வாசல சத்தம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏதோ குரல் கேட்டுதே, அதுவா யாரோ சரணாகத்தின்னு. சரணாகத்தியா இது அவ்வளோ சீன்லாம் இல்லை, வந்தது யாருன்னு கேட்டா அப்படின்னா ரியாக்ஷன் வராது. ஓ அப்படியா, யாரு ராமன் வந்துருக்கானோ, அவருக்கு என்ன சட்டுப்பட்டு ராமனுக்கு சரணாகதி கொடுத்துட்டுன்னா ஆட்சின்னு கதை முடிஞ்சது, எடுத்து போகலாம், அடுத்த காரியத்தை பார்க்கலாம். 8 மணி வரைக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன். அந்த இவன் என்ன பண்றான், அதெல்லாம் இல்ல, ராவணன் நாம வரல, அவன் தம்பி விபீஷணன் வந்திருக்கானா. ஓ தம்பியா, சரி பரவாயில்ல, ஏதோ 5-1 பழுதுல ஏதோ வந்த வரைக்கும் லாபம். சரி அவன் உள்ள கூட்டு வர வேண்டியதானே அப்படின்னா, இல்ல அவன் என்ன சொல்றாங்கிறத நம்ம யோசிக்கணும். என்ன சொல்றான், சரணாகதி பண்ணணும், சரணாகதி. ஓஹோ அப்படி சொன்னானா, சரி அப்ப உள்ள கூட்டிட்டு வர வேண்டியதானே, நீ என்ன சொன்ன அப்படின்னு. இங்கே இருந்துட்ட. அப்படின்னு சொன்னியா, பாவம் விபீஷணன் பாவம் அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கான், ஏன் அவனை சொல்லிட்டேன். இந்த ராமா, எனக்கு மனசுல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, அப்படி சட்டுன்னு ஒருத்தர் வந்து நம்மளுடைய கட்சியில் சேர்க்க முடியாது இல்லையா? அப்படியா, சரி உனக்கு என்ன தோன்றது சொல்லு அப்படின்னு. உங்க வாங்க காதோட சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம். எப்போ நாம கூட்டணின்னு வந்துட்டோமோ, எந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் எல்லா மெம்பர்ஸுக்கும் தெரிகிற மாதிரி படிச்சுட்டு பேசணும். அதனால லட்சுமணன் பார்த்தார், மைக் ஒன்று கொடுப்பா, மைக்கை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஜோர் 2 நிமிஷம் பேசுறேன், சிலர் பேசவே மாட்டேன் அப்படின்பா. மைக்கை பார்த்தோன்னே 2 மணி நேரம் பேசுறேன். நாங்கள் உதாரணம் உடனே மைக்கை கொடுத்துட்டார். உடனே அவர் சொல்றார், எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த விபீஷணனே சரியில்லை, அவன் வந்த இடமும் சரியில்லை, அவன் இருந்த இடமும் சரியில்லை, அவனை பார்த்தால் சந்தேகமாக வருகிறது. சரி என்ன பண்ணலாம், அவனை தண்டிக்க வேண்டும், அவனை கொன்று விட வேண்டும் அப்படின்னா. ராமனுக்கு அப்படியே மூஞ்சி சுண்டி போயிடும். அவன் நமக்குன்னு இருந்து சரணாகத்தின்னு வந்த முதல் கேஸே இதுதான். அதையும் இவன் கெடுத்து தட்டின்னு போயிடுவான் போட்டுருக்கு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு, சுக்ரீவா தப்பா பேசுற, வாய மூடு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணியில் இருக்கும்போது எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கணும். கோயிலேஷன்ல இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம், டக்குன்னு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதே அவரோட ஹோம் கிரவுண்டுனா நார்த் இந்தியா, அங்கே வேற, அங்கே அவருடைய சனாதன தர்மத்தை அவர் வந்து நல்லா ஸ்தாபனம் பண்ணிடுவார். இப்போ அவர் வந்திருக்கிறது கொஞ்சம் சதர்ன் ரீஜியன். இங்கே லக்ஷ்மணன் சொல்லியே தான் கூட்டுன்னு வந்தான், அண்ணா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட,
சவுத்தில் கொஞ்சம் சனாதன தர்மம்லாம் பரவணும்னா கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். என்ன பண்ணலாம்னா கூட்டணிலாம் நிறைய வச்சுருந்தா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி அதை வச்சுக்கலாமே அப்படின்னா, நீ பரத்தை கூட்டு வந்திருந்ததுன்னா கடகடன்னு ஆயிருந்துருவான். நீ என்னமோ நரேந்திரன் தான், புருஷோத்தமன் தான், சிறந்தவன் தான், அவனுக்கு சகாயத்துக்கு பரத் இருந்திருந்தான்னா நல்லா இருந்திருக்கும். அவனை நீ நந்தி கிராமத்திலே விட்டுட்டியே, கிடைச்ச கூட்டணிய பத்திரமா தக்க வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்துருக்கான். அதனால இவன் பார்க்குறான், சரி சுக்ரீவனை எதிர்த்தும் ஒன்றும் பெருசாக பேசிட முடியாது. அவள் பார்த்தான், வேற யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுறாளா, வேற யாராவது நமக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா அப்படின்ட்டு அவாவா கருத்து சொல்லுங்களேன் அப்படின்னு ராமன் கேட்கிறார். அங்கதன் இருக்கான், ஜாம்பவான் இருக்க, மைந்தன், திவிதன், ஆஞ்சநேயன், எவ்வளவோ பேர் இருக்கா, ஒவ்வொருத்தரா சொல்லுங்கோ. உடனே அங்கதன் பார்த்தான், எனக்கு கூட கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்கோ, பாஸ் பண்ணானா சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அவாவாளுக்கு எது கஷ்டமோ அதெல்லாம் ஐடியாவாக இருப்பான். இல்லை என்ட்ரன்ஸில் போய் காலேஜ் சீட் அடிக்கிறது ஆப்பில் உட்காந்துருக்கான். அதனால என்ன சொல்லிட்டான், என்ட்ரன்ஸ் பரீட்சார்த்தம் அப்படின்னு சொல்கிறான். விபீஷண பரீட்சா. அடுத்து மைந்தன் அப்படின்னு ஆகணும்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாம அவன் மனசில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷனுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அவன் உட்காந்து ஜிடி பண்ணட்டும், அதை வச்சுட்டு அவனுடைய பாவம் என்ன, பாவம் ஞாபகா அப்படின்றான். இப்படி அப்பா வாழ்க்கை என்ன தோற்றதோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஜாம்பவான் இருந்தார், சொன்னார், இவன் அதேஷ காலே சம்பிராப்தா, இவன் வந்த தேசமும் சரியில்லை, காலமும் சரியில்லை, அண்ணாவுக்கு ஒரு ஆபத்து சங்கடம் இருக்கிறப்ப டக்குன்னு விட்டுட்டு வந்திருக்கான். அதனால அந்த நடந்தெல்லாம் எனக்கு சந்தேகமா இருக்கு. சர்வதா சங்கராமன், அதனால இவங்க எனக்கு டவுட்டாக தான் இருக்கிறாமா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இதுல பாயே பேசாம மௌனமா ஓரமா உட்காந்துருக்கார் ஆஞ்சநேயன். அவர் ஒருத்தர் தான் ஃபாரின் ரிட்டர்ன், மற்ற எல்லாம் டொமஸ்டிக் டிராவல் தான். கன்னியாகுமரி தாண்டி எதுவும் ஏரியாவே தெரியாது. இப்பதான் முதல் தடவை வருது எல்லாமே ராமனோட சேர்ந்து. ஆனா இன்னும் போன மாதிரி பார்த்தா மாதிரி அதெல்லாம் ரொம்ப பிரமாதம் பேசிட்டு இருக்கு. இவர் தான் பாஸ்போர்ட் விசாவோட அங்கே போயிட்டு திரும்பி வந்துருக்கார். அதனால ராமன் இப்படி பார்த்துட்டு இருக்கார். ஆஞ்சநேயர் வந்து கேட்காம எதுவும் பேச மாட்டார். வந்து வாக்கிராம் வாக்கியஜா வாக்கிய குஷலா, அவர் சேவிச்சாலே அதாட்டியம் வாக்படுத்தும் இதெல்லாம் வரும் அப்படின்லாம் பாடிக்கிறார். அப்படிப்பட்டவர் ஆஞ்சநேயர் அமைதியாக உட்காந்துருக்கார். உடனே ராமன் பார்த்தா, ஏன் ஆஞ்சநேயா சும்மா இருக்க, எழுந்து நீ ரெண்டு வார்த்தையை சொல்லேன். உடனே அவர் எழுந்தார். ரொம்ப ரொம்ப பெரியவாள்லாம் பேசிட்டு இருக்கா, ரொம்ப படிச்சவாள்லாம் பேசிட்டு இருக்கா. சுப்ரீம் பார்க்கணும் யார் சொல்றாரு, அவன் ஏகப்பட்ட அரியஸ், அவன் படிச்சா தானே அவனுக்கு தெரியும். அங்கே இருந்து ஏற்கனவே என்ட்ரன்ஸ் வேணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஜாம்பவான் வந்து ஸ்கூலில் அட்மிஷனே வாங்கல, இந்த மைண்டர் இதெல்லாம் ஸ்கூல் ட்ராப் ஆகுது, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் மேலே பேசிட்டு இருக்கு. அதான் ஆஞ்சநேயர் எழுந்து ரொம்ப படிச்சவாள்லாம் பேசிட்டு இருக்கா, அதனால நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னாரு. இது வந்து என்னன்னா ஒரு சூட்சமம். நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அந்த கூட்டணியில் நிறைய பேர் இருப்பான். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், அவளை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும். எல்லாரும் ரொம்ப தெரியவா, எல்லாரும் ரொம்ப படிச்சா அப்படின்னா நல்ல விஷயம் தான் பேசலாம், பேசி போகணும். அந்த சூட்சமம் ஆஞ்சநேயருக்கு தெரியும். அதான் முதல்ல ஸ்துதி பண்ணிட்டார். பண்ணிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் விபீஷணன் அவ்வளோவும் மோசமானதும் இல்லை. நான் அவனை 2 தடவை பார்த்துருக்கேன். முதல் தடவை என்னை கட்டி பிடிச்சி இழுத்துடுவான் அங்கே ராமனுடைய தர்பாரை. அங்கே வச்சு கேஸ் நடந்துருக்கு. இப்போ யாரு எப்படி உள்ள வந்தான், எந்த விசா ஆஃபீஸர் எனக்கு விசா நான் பர்மிட் பண்ணார், ஒன்றும் தெரியலையே, இப்போ பாஸ்போர்ட்டு கரெக்ட் தானே இல்லையா பாருங்கோ, ஆதார் ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது, பாஸ்போர்ட்டில் வேறு ஃபோட்டோ மாதிரி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கா. எப்படி உள்ள வந்தா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. கடைசியில இல்லீகலா தான் உள்ள வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சரி உடனே பனிஷ்மெண்ட், இவனை கொண்டுடலாம் அப்படின் போது முதல் ஆளா எழுதி விபீஷணன் சொல்றான், தூதனா வந்திருக்கான். தூத வதம் கர்ஹிதம், தூதனை வந்து வதம் பண்ணலாம்னு எந்த தர்மசாஸ்திரத்திலுமே இல்லையே. அவனை வந்து கை கால வெட்டி போடலாம், இல்லைன்னா கசையினால் அடிக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், மௌண்டியம் ததா லட்சண சன்னிபாதா, நிறைய விஷயங்கள்லாம் சொல்றான். இந்த மாதிரி எவ்வளவு கூட அவன் தப்பு பண்ணிருக்கானோ அதுக்கு தவறையும் தண்டனை கொடுக்கலாம்னு தான் இருக்கே தவிர அவனை மரண தண்டனை கொடுக்கலாம், அவனுக்கு சிக்ஷிக்கலாம் அப்படின்னு எந்த தர்மசாஸ்திரமே கிடையாது. ராவணா அதனால அதை பண்ணக்கூடாது பண்ணிடாது. அதனால அந்த வார்த்தையை கேட்டு கடைசியில் ராவணன் என்ன பண்ணா, கபி நாம் கிளவான் ஒரு முஷ்டம் கபதி பூஷணம் தவஸ்க தீப்திவான், அவனே நமக்கு சொந்த செலவு சொல்லி வச்சிருந்தான். தர்ம விட்டுருக்காருன்னா ஆஞ்சநேயர் கிளம்பி போயிருக்காரு. இது வாலில் போய் தீ வச்சான் அப்படின்னா அது இந்த தீ என்ன பண்ணுறது, தெங்க வைப்பேன் வரிசையாக வச்சுட்டே போயிடும் மொத்த இதுவும். வாலின்னு ஒரு கவிஞர், அவர் ரொம்ப அழகாக எழுதினார். அதை பற்றி
ராவணன் ஆண்டதோ இலங்கை எனும் தீவைத்தானே, அது அந்த ஆஞ்சநேயனின் வாலில் அவன் தீ வைத்தானே, அது கொளுத்தியதோ அவனாண்ட தீ வைத்தானே அப்படின்னு. இவன் என்னமோ நினைச்சிட்டு அந்த வாலில் நெருப்பு வச்சுட்டான். அந்த நெருப்பையே வச்சுட்டு அவாத்திலே அவன் தீபாவளிலாம் கொண்டாடிட்டு கம்மி பண்ணிட்டான். அந்த நேரத்துல தர்மத்தை சொன்னவன் ஏன் எனக்கு விபீஷணன் ஞாபகம் வந்தது அப்படின்னா, அந்த ஊர்ல யாருக்குமே தர்மம்னா என்னன்னே தெரியலராமா. தர்மத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியல. அவ ஒரு டிக்ஷனரி கூட எடுத்து பார்த்தேன். ஏபிசிக்கு அப்புறம் டீல எழுதே இல்லை. டீன்னு இருந்தா தான் தர்மான்னு போடணும். நேரம் இஎஃப்னு அப்படிதான் போயிட்டு யாருமே தர்மம் இல்லை, யாருக்கும் தெரியல. கல்லாதவர் இலங்கை கட்ட வெடித்த காகுத்தன். ராவணன் அவ்வளோ படிச்சிருக்கான், எல்லா சாஸ்திரமும் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் ஆழ்வார் என்ன பண்றார், கல்லாதவர் இலங்கை அப்படின்னு. படிப்பறிவே இல்லாத இலங்கை. எதுக்காக அப்படி படிச்சார், எதுக்காக அப்படி பாட்டு எழுதினார் அப்படின்னா, எதை கத்துண்டு என்ன புண்ணியம், எவ்வளவு கல்வி இருந்து என்ன புண்ணியம், தர்மம் எது, கடவுள் யார், சரணாகதன் யாருங்கிற ஒரு விஷயத்தை தெரியாம நம்ம எவ்வளவு படிச்சு என்ன புண்ணியம். அதனால இந்த விஷயம் தெரியாததுனால அவர் என்ன சொன்னார், கல்லாதவர் இலங்கை கட்ட விட்ட காபத்தன் பண்ணி பார்த்தார். அப்போ தர்மத்தை தெரிஞ்ச ஒரே ஆலயம் தான் எல்லாம் தர்மத்தை பத்தி பேசினா, அதனால நல்லவன் மாதிரி தான் தெரியுது, அதனால சேர்த்துக்கலாம். அதேஷ கால சம்பிராப்தான் ஜாபவான் சொன்னார். எனக்கு அதுல வந்து கருத்து வேறுபாடு வந்து இப்ப வராம எப்ப வரப்போறோம். இப்பதான் அண்ணா வந்து அவமானப்படுத்திருக்கான், அதெல்லாம் கிளம்பி வரணும். இப்ப நான் ராவணன் யுத்தம்லாம் முடிஞ்சு, ராமசம்மாரெல்லாம் முடிஞ்சு, ராமன் வந்து அயோத்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து சரணாகதி பண்ண முடியும். அதனால அதேஷங்கிறதையும் நான் ஒத்துக்க மாட்டேன், அக்காலங்கிறதையும் ஒத்துக்க மாட்டான். வந்திருக்கிறது சரி மாதிரி தான் தோன்றது. ஒருவேளை அவன் வந்து ராஜகாட்சி ராஜ்யம் கிடைக்கலாம், ராவண சரணாகதி பண்ணாக்க அண்ணா வாரிசு போட்டு ஸ்ரீலங்கா நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில வந்தாலும் வந்திருக்கலாம். அதனால சேர்த்துக்கலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். அப்பதான் ராவனுக்கு கொஞ்சம் முகத்துல ஒரு ஒளி வந்து ஒரு வெளிச்சம் தான். நம்ம பக்கத்துல ஒரு ஓட்டாலும் இருந்திருக்கேன், எல்லாம் நாட்டோவாவே போயிட்டு இருக்கு, ஒருத்தர் தான் அவன் போட்டுருக்காரு ஒரு ஓட்டு. சரி, ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்தா முதல்ல சுக்கிரீவனையும் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் தான் சமமான கூட்டணி இல்லையா. என்ன சொல்ற, சுக்ரீவன் சொல்றது ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லியிருக்கு, கரெக்ட். சுக்ரீவன் என்ன சொல்றான், கட்டவன் விட்டுடு அப்படி. ஆஞ்சநேயர் என்ன சொல்ற, நல்லவன் ஏற்றுக்கோ. அப்போ நான் சுக்ரீவன் சொல்றதையே எடுத்துக்க போறதில்ல, ஆஞ்சநேயர் சொல்றதையே எடுத்துக்க போறது. எல்லாரும் ஒரே ஆச்சரியம், ஆஞ்சநேயர் சொல்றதை எடுத்துக்க போறது இல்லையா, என்ன ராமன் இப்படி திடீர்னு பேசிட்டு இருக்கார். உடனே அவர் மைக்க எடுப்பாங்க, எல்லாரும் மைக்க பேசினா அவருக்கு ஆசை இருக்காங்க. உடனே டக்குனு அவர் மைக்க வாங்கி, இதனால் எல்லாருக்கும் நான் அறிவிப்பது என்ன என்றால், இன்று முதல் இலங்கைக்கு அரசனாக விபீஷணனை நியமிக்கிறேன் அப்படின்னு. உடனே என்னது, முதல்ல ஸ்ரீலங்கா எந்த பக்கம் போனோம்னே தெரியல, அதுக்கு எப்படி போக போறோம்னு தெரியல. இது வரைக்கும் போனது ஒரே ஒருத்தர் தான், போறதுக்கு சக்தி 2 பேருக்கு தான் இருக்கு. ஆஞ்சநேயன் போயிட்டு திரும்பி வந்துடுவார், அங்கதான் போவான், திரும்பி வர மாட்டான். கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து தங்கி கொஞ்சம் பராக்கிரமங்கள்லாம் சேகரிச்சுட்டு அப்புறம் தான் திரும்பி வரணும். இப்போ ஆஞ்சநேயரே எல்லாரையும் கொண்டு போகிறாரா, ஏவிடி பாசல் சர்வீஸ் மாதிரி மக்களை உறுதியை வச்சுட்டு கொண்டு போகிறாரா, இல்ல ஏதாவது கப்பல் போட்டு இந்த மாதிரி ஏதாவது வாடகைக்கு எடுக்க போறாரா, இல்ல எல்லாருமே நீந்தி நீந்தி தான் போகணுமா, என்னன்னு யாருக்கு ஐடியா கிடையாது. அதுக்குள்ளாரியே இலங்கைக்கு போகல, அங்க ராவணனை வந்து ஒன்றும் பண்ணல. ராவணன் அங்க எப்படி இருக்காங்கன்னா, ஹி சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஜாம் இருக்கான், சுபிக்ஷமா இருக்கான். அதுக்குள்ளார ராவணன் இங்க திடீர்னு முடிவு பண்ணி விபீஷணன் தான் ராஜா பட்டம் கட்டுறாரு. என்னது, லட்சுமணனே பார்த்தார், அண்ணா எல்லாம் மேற்குலாம் சௌக்கியமா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. அப்போ எதுக்காக அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, சரணாகதன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டான்னா உடனடியாக அவனை ஏதாவது கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அப்போ அவர் என்ன சொல்ற, சுக்ரீவன் சொன்னதையும் நான் எடுத்துக்க போறதில்லை, ஆஞ்சநேயன் சொன்னதையும் எடுத்துக்க போறதில்லை, ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். இவன் என்ன சொன்னா, கெட்டவன் விட்டுருணும், அவன் என்ன சொன்னா, நல்லவன் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், கெட்டவனா இருந்தாலும் எடுத்துக்க போறேன், கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு நான் சரணாகதி கொடுக்க போறேன் அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க, அது இப்படி கெட்டவன் அப்படின்னா விட்டுணும் இல்லையா, அவனுக்கு இது சரணாகதி பண்ணணும். நல்ல வாழ்க்கை சரணாகதி கொடுத்ததுல என்ன சுவாமி பெருமை. இப்போ நானே சம்ஸ்கிருதம்லாம் சொல்லி கொடுக்குறேன், நன்னா 98, 99 வாங்குற 2 குழந்தைகளை கூட்டு நான் அவனுக்கு சான்ஸ்டிடியூஷன் இருக்கிறான் வா வந்து படி அப்படின்னு சொல்லி அவளை படுத்து படுத்து அவளை சண்டை வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லுவான். அதுல என்ன பெருமை,
30-40 மார்க் வாங்குற இந்த குழந்தைகளை கூப்பிட்டு அதுகளுக்கு மோட்டிவேட் பண்ணி அதுகளை படிக்க வச்சு அவனை ஒரு 90-95 வாங்க வச்சு அதுதானே பெருமை, அதுதானே ஒரு வாத்தியாருக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும். இப்போ ராவனுக்கும் அதுதான் ஆசை. மோசமானவனா ஒருத்தன் இருக்கணும், பாபியா இருக்கணும், அவனுக்கு எல்லா விதமான தோஷங்களும் இருக்கணும். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கட்டஞ்சன தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத். தோஷம் இருந்தால் இருக்கட்டுமே, என்னப்போ யாருக்கு தான் தோஷம் இல்லை. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம். இதுக்கு 2 விதமா அர்த்தம் இருந்தா. தோஷோ எத்யபி அவன்கிட்ட தோஷம் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா தோஷம் கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா அவன் ராட்சசன். ராட்சசன்றதே ஒரு தோஷம். அடுத்த தோஷம் என்ன அப்படின்னா சீதா மாதாவை அபகரணம் பண்ண ராவணனுடைய சகோதரன். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ராவணன் எந்த வயிற்றுல பிறந்தானோ அதே வயிற்றுல தான் விபீஷணன் பிறந்திருக்கான். அதனால விபீஷணனுக்கு தான் பண்ண பாவமும் வருமா, அண்ணன் அப்படிங்கிறதுனால அந்த பாவமும் சேர்ந்து வருமா. அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படிதான் பண்ணிக்கிறான். நான் சாதாரணமான ராட்சசேஸ்வரன், எப்பவுமே தர்மத்தை பற்றி தெரியாதவன், சீதா மாதாவை அபகரிச்சவன், அந்த ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இப்படி பலவிதமான தோஷங்கள் இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கிறேன். தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம். சுக்ரீவா உனக்கு என்ன இப்போ பயம்? எதனால இப்போ சுக்ரீவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான், விபீஷணனே வேண்டாம் கட்சியில் கேட்க வேண்டாம்னு சொல்றது காரணம் என்ன? விபீஷணன் பார்த்து உனக்கு என்ன பயம்? ஒருவேளை அவன் ராட்சசன் நமக்கு தெரியாம வந்து மித்திர பேதம் பண்ணி உனக்கு தெரியாம என்ன அடிச்சுவான், எனக்கு தெரியாம ஒன்று அடிச்சுவான் அப்படின்னு பயமா? உன்னை யாரும் பெறவே முடியாது. நான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் சுக்ரீவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் நெருங்க விட மாட்டேன். ஒருவேளை எனக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறியா? எந்த விதமான ஆபத்து வருது? பிசாசம் வந்துதான், தைரியர்கள் வந்து நினைச்சுவாளா, தானவர்கள் வந்து அடிப்பார்களா, யக்ஷர்கள் வந்து அடிப்பார்களா, ராட்சசர்கள் வந்து அடிப்பார்களா? அங்குள்யக்ரேனதான்ஹன்யா. யார் வந்தாலும் தனித்தனியா வரட்டும், மொத்தமா வரட்டும், கூட்டம் சேர்ந்து ஒன்னாவே கூட வரட்டும், அவளெல்லாம் அடிக்கிறதுக்கு ராமன் வேணும்னு அவசியம் இல்லை, ராமனுடைய வலது கை வேணும்னு அவசியம் இல்லை. வலது கையில இருக்கிற ஒரு சுண்டு விரல் போதும், அந்த விரல் கூட முழுசா வேண்டாம். அங்குள்யக்ரே விரல் நுனியால அடிச்சுடுவேன் எல்லாரையும். ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர. நான் மனசு வச்சா விரல் நுனியால எல்லாரும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன். சுக்ரீவா நீ ஏன் இப்படி விசனப்படுற அப்படின்னு உடனே சுக்ரீவன் நினைச்சாராம், இவருக்கு ஒன்றும் சக்தின்னு ஒன்று பெருசா படை பலன்னு ஒன்று கிடையாது, 2 பேர் தான். என்ன கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம படைவாத்தை பார்த்து தான் கூட்டணி வச்சுட்டேன். எல்லாரையும் படுத்தி 70,000 குரல்களையும் இங்கே கூட்டின்னு வந்தாச்சு. 1 இல்லை 2 இல்லை, மற்றதையும் மேய்க்கிறதுக்குள்ளார போகிறாங்க, மற்றதையும் கூட்டணிக்கு வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஸ்ரீலங்காவில் கூட்டு போறாங்க வச்சுட்டு. ஆனால் என்ன சொல்றார்? இச்சன் ஹரிகணேஸ்வரர் அங்குள்ளிக்கிறேன் இச்சன் இச்சன் நான் மனசு வச்சா ஒழிச்சுவேன், நான் மனசு வச்சா அழிச்சுவேன். மனசு வைக்க வேண்டியதானே, ஏன் எங்கே வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் மனசு இல்லாத உடனே ராமன் பார்த்தாராம், சுக்ரீவா பார்த்துட்டியா? இச்சன் ஹரிகணேஸ்வர. நீ யாரு? சுக்ரீவான்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? இச்சன் சுக்ரீவா அப்படின்னு சொல்லல, ஹரிகணேஸ்வரன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெரியவாளர் ரொம்ப அற்புதமா அதுக்கு வியாக்கியானம் பண்றா. நீ குரங்கு கூட்டங்களின் தலைவன். நீ குரங்கு கூட்டங்களின் தலைவனானதே எதனால? இச்சன் ஹரிகணேஸ்வர. நான் மனசு வச்சதுனால தான் இன்னைக்கு நீ தலைவனா இருக்க குரங்கு கூட்டத்துக்கு. நான் மனசு வைக்கலாம் என்ன இருக்கும்? இன்னைக்கும் உங்க அண்ணனுக்கு பயந்து நீ அந்த விஷயம் உங்க மலையிலேயே பறிக்கு வாழணும். கேஸ் சிலிண்டர் அப்போட ஆள் வந்தா கூட பயந்து கொண்டு போய் உட்காந்து நிஜமா நம்மளாம் வந்திருக்கானா, வாடி யாராவது ஆள் அனுப்பிச்சுட்டானா, அந்த அளவுக்கு பயந்து வாழக்கூடியவன் ஒண்ணு ஒரு ஆளாக்கி நீங்க தலைவனாக்கி இருக்கேன் அப்படின்னா அதனால ஈச்சன் ஹரிகணேஸ்வர. அது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதை மறந்துட்டியா சுக்ரீவா? அடுத்தது நீ விபீஷணன் மேல ஒரு அபாவம் சொன்ன, என்ன? அண்ணாவை விட்டுட்டு இங்க வந்துட்டான். என்னதான் அண்ணா வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் தர்மத்தை அவன் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு நாள் சாக போட்டுருக்காங்க. செஞ்சோற்று கணன் அப்படின்னு ஒன்று இருக்கு. செஞ்சோற்று கடனுக்காக கடைசி வரையில் தன் உற்ற நண்பனுடன் இருந்து போரிட்ட கர்ணனே சிறந்தவன். பட்டிமன்றம்லாம் பேசுவான், இங்க 4 பேர் பேசுவாங்க, 4 பேர் பேசுவாங்க. கர்ணனே சிறந்தவன், கர்ணன் சிறந்தவனா, விபீஷணன் சிறந்தவனா அப்படின்னா பேசவே கூடாது. இதை விட ஒரு பாகவத அபசாரம் எதுவுமே கிடையாது. விபீஷணன் அப்படிப்பட்ட பாகவதோத்தமன். பெருமாளை பற்றி கூட தப்பா சொல்லிடலாம். பெருமாளே உனக்கு இறக்கமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். உனக்கு கருணையே கிடையாதா அப்படிலாம் சொல்லலாம். நிறைய பேர் பாட்டுலாம் கூட பாடியிருக்கா. இறங்கி வர மாட்டியா, தயை இல்லையா, கருணை இல்லையா அப்படின்னா என்ன வேணா இருக்கும். பெருமாளுக்கெல்லாம் ஒன்றும் பேசவே மாட்டார்.
இப்போ மாத்திர ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தை எடுத்து கொஞ்சிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த குழந்தை வச்சு கணத்தில் போய் அடிச்சு விடுது, கண்ணில் பட்டு விடுது. உடனே அந்த குழந்தை கோச்சிப்பாரா, தெரியாமல் நிறுத்து குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி தான் பெருமானம். இது பேச கற்றுக் கொடுத்ததே பெரிய விஷயம். இதை பற்றி பாட்டு பாடுறது. சரி போய் தொலைறது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கை இல்லையா, கருணை இல்லையா, மனம் இறங்காதா இப்படிலாம் பாடிட்டு சரி போய் பாட்டு பாடி போட்டோம் அப்படின்னு விட்டுறாரு. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பாகவதனை பற்றி ஏதாவது சொல்லிட்டா அவருக்கு அவ்வளவு கோபம் வரும். பாகவதனை பற்றி யாராவது சொன்னா அவர் தாங்க மாட்டார். பகவத அவசாரம் கும்பிடு கோடில் தீரும், பாகவதாவசாரம் தத்தபடம் போலேயாம் அப்படின்னு பெரியவாச்சனத்திலே வியாக்கியானத்தில் எழுதார். பகவத் அவசாரம் பெருமாளை பற்றி அவருடைய விஷயத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம அவசாரப்பட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு தடவை கையெழுத்து போட்டுட்டோம்னா அவர் சந்தோஷப்படுறாரு. ஏற்கனவே சொல்லியா சரியா? மகாபாரதம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்க அர்ஜுனன் பிரமாதமா சண்டை போட்டு இருக்கான். எப்படி அவன் சண்டை போடுறான்னா முன்னாடி ஒரு ஐடியா இருக்குங்க. அங்க வரது முன்னாடியே சொல்லிடலாம், ஏய் நாகாஸ்திரம் வருது, சரி கிருஷ்ணா என்ன பண்ணணும், உடனே கருடாஸ்திரத்தை விடு, டக்குன்னு ஆக்னேயாஸ்திரம் வரப்போகுது, சரி கிருஷ்ணா என்ன பண்ணணும், உடனே வர்ணாஸ்திரத்தை விடு. இப்படி ஒண்ணுனா வரது முன்னாடியே கொஸ்டின் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க, டக்கு டக்கு ஆன்சர் எழுதிட்டே இருக்கான். அதுக்கடுத்து கடைசியா அங்க நாராயணாஸ்திரம் அப்படின்னு ஒன்று வந்தது. உடனே கிருஷ்ணன் அமைதியா இருக்காரு. இவன் தட்டிக்கிறேன், கிருஷ்ணா என்ன வருது ஆமாப்பா அஸ்திரம் வருது, என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல, வெயிட் பண்ணுங்க. ஏன் உனக்கே தெரியாதா? தெரியும் நல்லா தெரியும், வருது நாராயணாஸ்திரம். அப்படியே உடனே அதுக்கு என்ன பத்தி சொன்னேன், உனக்கு போய் பகவத்கீதை சொன்னேன். வேற யாருக்காவது பகவத்கீதை சொல்லியிருந்தாரு புண்ணியமா போயிருக்கு, நாலு ஸ்லோகம் கற்றுக்கிட்டா ஏதாவது காம்படிஷன்ல போய் சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டு குழந்தை. உனக்கு 18 அத்தியாயம் உட்காந்து இந்த பக்கம் இவன் அடிக்கலாம், அங்க பக்கம் அவன் கத்தின்னு இருக்கான். துரியோதனை வாசி பார்த்துருக்கான். என்ன நடக்கிறது இல்லைப்பா, உபதேசம் நடந்து சீக்கிரம் விட்டு முடியும், சண்டை போடணும். இதுக்கு நடுவில் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். 18 அத்தியாயமும் சொல்லி அவன் மற்றத்தையும் கூட்டு மாட்டாரி நிறைய ஆட்டி கேட்டுட்டு நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி என்னன்னு கேட்குறியே, எனக்கு பிரதி இருந்தாலும் நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி இருக்கும். நாராயண மக்க பரதம் நாணயத்தை பிச்சிதஸ்தி தனஞ்சய சொல்லி கொடுத்துருந்தா இல்லையா? என்னோட சிறந்தது ஒன்றும் கிடையாது, எனக்கு பிரதி எதுவுமே கிடையாது. எனக்கு பிரதி இருந்தால் அல்லவா நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி இருக்கும். அப்ப என்ன பண்றதுல ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ அவ்வளவுதானா? பயப்படாது. இதுக்கு ஒரு வழி என்ன பண்ணணும் அப்படின்னா, நாராயணாஸ்திரம் எல்லாரையும் தான் அடிக்காது. யாரெல்லாம் கையெழுத்து கும்பிடுறாளோ அவளை எல்லாம் விட்டுடும். கையெழுத்து கும்பிடாதவளா பார்த்து தேடி அடிக்கும். அது வந்து மிசைல் ஹிட்டிங் அந்த மாதிரி டார்கெட் ஹிட்டிங் மிசைல் அப்படின்றாங்க. ஜிபிஎஸ்லாம் வச்சுட்டு போட்டுருக்கு. கரெக்டாக போய் பார்த்து யார் கை கும்பிட்றா யார் கை கும்பிட்றாருன்னு பார்த்துட்டு அடிக்கும். அந்த மாதிரி நாராயணாஸ்திரத்துக்கு தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி என்ன அப்படின்னா, கையெழுத்து சேவிக்க வேண்டியதுதான் அப்படின்னா டக்குன்னு மொத்த அஸ்திரத்தையும் போட்டான், கையை கூப்பிட்டு நின்னான். உடனே நாராயணாஸ்திரம் வந்து அவனோட பிரதட்சணா ஒரு சுற்றிட்டு போயிட்டு இருக்காண்டா பை அப்படின்னு இங்கிருந்து ஆளுதான் ஒரே விசில் போயிட்டு அழகா ஒரு பெரிய அஸ்திரத்தை அனுப்பிச்சோம், இதோட முடிஞ்சது ஒழிஞ்சான் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லையே. இந்த ஐடியாலாம் கொடுத்து யார் எழுதுனா அங்கே பிராப்திய பிராபகன் அப்படின்னு எழுதுவான். அவர் தான் அடையப்பட வேண்டியவர் பிராப்தியன். பிராபகன் அவர் எப்படி அடையணும் அப்படின்னா அதுக்கு உண்டான வழியையும் சொல்லி கொடுக்குறவர் தான். அவரே தான் கொஸ்டின் பேப்பரை டிசைன் பண்றார். உடனே அவரே ஆன்சர் புக்கையும் பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துருக்காரு. படிச்சு பார்த்துட்டு எழுத வேண்டியதுதான். படிச்சு பார்த்து எழுத முடியல சார் அப்படின்னா சரி பரவாயில்ல, ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன், ஒருத்தர் டிக் பண்ணிட்டு ஆப்ஷன் டிக் பண்றது கஷ்டமா இருக்கு, சரி பரவாயில்ல எக்ஸாமுக்கு வா ஒரு மீதியை நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ ஃபார் கமிங் டு எக்ஸாமினேஷன். அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல எக்ஸாம்லாம். அந்த மாதிரி எவ்வளோ இறங்கி வந்துட்டு இருக்காரு. எவ்வளோ சௌலபியம் இருந்தா இவ்வளோ தூரம் அனுபவம்லாம் பண்ணியிருப்பார். அப்போ எனக்கு பிரதி இருந்தால் தானே நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அப்போ பகவானுடைய அந்த பெருந்தன்மை, அவருடைய பெருமை இதெல்லாம் யார் தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா அவதான் பாகவதாள். இப்போ பகவான் மேல நம்ம வந்து ஏதோ அபாதம் பண்ணிட்டோம், தூஷணம் பண்ணிட்டோம், அபசாரப்பட்டுட்டோம் அப்படின்னா கும்பிடு கோடில் தீரும். பாகவதாபசாரம் ஒரு பாகவதன் விஷயமா ஏதாவது அபசாரம் பண்ணும். அந்த மாமா பாத்தியா கடை கேட்கும்போது தூங்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா கூட அபசாரம். அந்த மாமாவை சரியாவே நெத்திக்கிட்டு இருக்கல, திருமணம் இந்த பக்கம் இப்படி இருக்கு, அந்த அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவசாரம். பாகவத விஷயத்துல எதுவுமே சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துருக்காங்க பெருமாள். அது எப்படின்னா தத்த படம் போலேயாம். ஒரு துணி இருக்கு, விளக்கு திரியில பட்டுருக்கு, அந்த துணி விடுக்கு தெரியாது. அப்புறம் டக்குனு அந்த தீ அணைச்சிடணும், தீ நின்று போச்சு. ஆனா எரிஞ்சது தானே
அதை திரும்ப கொண்டு வர முடியுமா? புதுசாக நூல் எடுத்து அதை ஒட்ட வைக்க முடியுமா? அது ஏதோ ஒரு டிசைன் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த டிசைனுக்காக தான் இதை நான் வாங்கினேன். பார்த்து இருந்து வாங்கினேன். இது யாருக்கிட்டே இந்த திருப்பூரால எந்த மாமியுமே இல்லாத ஒரு டிசைன். இதை போய் இப்படி பண்ணிட்டே அப்படின்னா போனால் தான் திரும்ப வராது. உங்ககிட்ட போய் அயன் பண்ணணும்னு கொடுத்த பார்க்குவார். என் தப்பு அயன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டது விட்டப்பா. இது ஒரு துக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டிசைனையே மாத்திட்டு அதுக்கு முன்னாடி ஹம்சபா ரெண்டு இப்படி இப்ப பண்ணி பார்த்தா ரெண்டு வானம்ன்றாங்க. இனிமேல் யாரு தத்தப்பட்டம் போலே ஒன்ஸ் அது மாறி போயிடுது அப்படின்னா மாறினது தான் திரும்ப வர முடியாது இல்லையா? பாகவத பிரச்சாரத்துக்கு பிரதியே கிடையாது, அதுக்கு எந்த விதமான பிராயஷ்சித்தமும் கிடையாது. அதனால இப்போ சுக்ரீவன் விபீஷணன் விஷயத்துல பாகவத பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அவனை காப்பாற்ற வேண்டியதும் இவர் கடமை. என்னதான் சுக்ரீவன் விபீஷணா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் எதுக்காக அவன் வேண்டாம் அப்படிங்கிறான் அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் ராமன் அவனுடைய மித்திரன். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன ராமன் சொல்றார் இல்லையா? விபீஷணன் மித்ரபாவேன வந்திருக்கான், அதனால அவனை விட மாட்டேன். அதே மாதிரி தானே ராமன் மித்ரபாவேன சுக்ரீவன் கிட்ட வந்திருக்கான், அவனை எப்படி இவன் விட்டு கொடுக்க முடியும்? அதனால ராவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒரு பொசசிவ்னஸ். முன்கூட்டியே சிஷ்யாவா வந்தவா புதுசா யாராவது சிஷ்யா வந்தானா அவளை வந்து ரேகிங் பண்ணணும். சட்டுனா அப்படிலாம் ஆச்சாரியனை பார்க்க முடியாது. குருஜி கிட்ட பக்கத்துல இருந்து போட்டோல எடுத்துட்டு இருக்கேன், இது அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாங்கெல்லாம் பக்கத்துல நிக்கிறதுக்கே 8 வருஷம் ஆச்சு தெரியுமா? நீ வந்த 2ஆம் நாளைக்கு போட்டோலாம் கேட்க அந்த மாதிரி சுக்ரீவன் வந்து சீனியர். விபீஷன் நீ தான் வந்திருக்கேன், அட்மிஷன் கார்டை போட்டு முடிக்கல, அதுக்குள்ளார இவ்வளவு கேட்கிறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பொசசிவ்னஸ். அதனால வேண்டாம் தடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ராமன் வேலை பிரிக்கும். அதனால மித்திரபாவம் அவனுக்கு இருக்கு இல்லையா? தன்னோட மித்திரனை காப்பாற்றணும் அப்படிங்கிற சரணாகத வத்சலத்தும் இவருக்கு இருக்குன்னா அவனுக்கு தான் இருக்கு. ராமன் வேலை பிரீத்தி, அதனால அவன் தடுத்துட்டு இருக்கான். அப்போ உடனே அவர் சொன்னார், எனக்கு எந்த விதமான ராட்சசர்கள் மூலமாகவோ எந்த விதமான யக்ஷர்கள் மூலமாகவோ தானவர்கள் மூலமாகவோ எந்த விதமான ஆபத்தும் எனக்கு வராது. அங்குள்ள கிரேதான் எல்லாரையும் நான் முடிச்சிருவேன். இச்சன் ஹரிகரேஸ்வர அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை சொன்னார். உடனே 3வது ஸ்லோகத்தில் சொல்றார் என்ன அப்படின்னா, நாங்க வந்து இருக்கான் பாரு வந்துட்டு ஒரே ஒரு தடவை எனக்கு காப்பாற்றுன்னு சொன்னாங்க. மறுபடியும் திரும்ப கேட்கணும்னா அவசியம் இல்லை. சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாம் ஏதத்வதம் மம. திடுதிடுன்னு 3 ஸ்லோகம் சொல்லிட்டார். முதல்ல என்ன சொன்னார்? மித்ரபாவேன சம்பிராப்தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அடுத்து என்ன? விஷாசான் தானவான் யக்ஷான் 2வது ஸ்லோகம் சொன்னார். 3வது ஸ்லோகம் சகதேவ பிரபன்னாய 3 ஸ்லோகம் சொல்லிட்டார். லட்சுமணிக்கு ஆச்சரியம், ஆஹா ராமன்கிட்ட கேட்டோம்னா ஒரு வார்த்தை பேசுவார், இல்லைன்னா 2 வார்த்தை பேசுவார், அதுக்கு நல்லா பேசவே மாட்டார். வாக்கிய குஷலகா அப்படின்னு பேர். அளவா பேசுவார், நிதானமா பேசுவார், அளந்து பேசுவார். ராமஹா நிர்ணாபிபாஷத்தே. ராமனுக்கு 2வது சொல் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. 2வது சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொய் பேச மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு நாளைக்கு அந்த வார்த்தையை மாற்றி பேசினா அதான் 2வது சொல். இரட்டை நாக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா? உண்மை பேசுறதுக்குன்னு ஒரு நாக்கு, பொய் பேசுறதுக்குன்னு ஒரு நாக்கு. சில பேருக்கு ஆதிசேஷன் மாதிரி 1000 நாக்குலாம் ஒரு தனிக்கிழமை வாழலாம். அதாவது நமஸ்காரம் மட்டும் வந்து அதாவது ஈஸி பண்ணியிருப்பாங்க எப்படி பேசணும். அன்னைக்கு சொன்னேன் சுவாமி நிலைமை அப்படி இருந்தது, இன்னைக்கு அப்படியா காரணம் திடீர்னு அவன் வந்து இங்கே குண்டு போடுவான்னு யார் எதிர்பார்த்தா? லாரிலாம் ஓடவே இல்லை, அதனால ரொம்ப பிரச்சனை. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்போ எந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு டக்குன்னு அவர் எடுத்து சொல்லுவார். ஸோ இந்த மாதிரிலாம் டக்குன்னு மாற்றி பேசுவான். ஆனால் ராமன் அந்த மாதிரி பேசவே மாட்டானாம். ராமா துர்ணாவிபாஷத்தே. பெரியவாச்சான் பிள்ளைங்கிறத ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். 2 பேசாதவன் 3 பேசினான். 2வது வார்த்தை சொல்லாதவன், உண்மையை தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்லாத ராமன் 3 பேசினான். 3 ஸ்லோகத்தை விடுகிடுன்னு சொல்லிவிட்டார். ராமன் வேற மாதிரி, கிருஷ்ணன் வேற மாதிரி. ராமன்லாம் நிறைய பேச மாட்டார். கிருஷ்ணன் அப்படின்னா பேசுன்னு ஆரம்பிச்சா போறோம். 18 அத்தியாயம் தான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமேதா யுத்வா ஒரு இல்லை இன்னும் அகந்தா சர்வாபியம் மோக்ஷேஷாமி மாசுச்சா அது வரைக்கும் வருவேன். இது பொறுமையாக சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்தது கட ஏன் பேச ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருப்பார். இவர் அப்படி கிடையாது, செயல் வீரன். ராமன் எப்படி அப்படின்னா செய்து காட்டுறதுக்காக, கிருஷ்ணன் எப்படி அப்படின்னா சொல்லி காட்டுறதுக்காக. ராமன் என்ன பண்ணாரோ அதை நம்ம பண்ணணும், கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அது கேட்கணும். கிருஷ்ணர் பண்ணதெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கிருஷ்ணர் வந்து 2 வீட்டில் பார்ப்பார். இங்கே பிறந்துப்பார், டக்குன்னு உடனே அங்கே போவார். பர்த் சர்டிஃபிகேட்ல பார்த்தோம்னா வி கிருஷ்ணா அப்படின்னு, டக்குன்னு கொஞ்ச நாள் அங்கே போயிட்டு போனால் என் கிருஷ்ணா அப்படின்னு. என்ன இதெல்லாம் கேட்டு இருக்க முடியாது. பிறகும்போதே டக்குன்னு 4 கை வச்சு காட்டுவார். எல்லாருக்கும் 2 கை தானே அப்படின்னா எனக்கு 4 கை உண்டு அப்படின்றார். டக்குன்னு உடனே எடுத்தால் 6 வாயத்திலிருந்து உலகத்தையே காட்டுவார்.
அந்த உலகத்துக்குள்ளார ஒன்றையும் காட்டுவார். எல்லா விதமான தப்பிலவும் பண்ணுவார். எந்த வர்ணம் எந்த ஜாதி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நான் சத்திரியன் அப்படின்னு டக்குனு ஓடி போய் ருக்மிணி கல்யாணம் சொல்லுவார். ஆஹா பேஷ் பேஷ். டக்குனு இல்லையே நான் யாதவன் ஆச்சு அப்படின்னா அங்கே ஓடி போய் அங்கே நப்பிண்டை கிராட்டின்னு அங்கேயே கல்யாணம். எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு திருநாமம், எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு லீலை. அது விஷயமே வேற. அதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, அனுபவிக்கணும், அவ்வளோதான். ராமன் என்ன பண்ணானோ அதெல்லாம் கேட்கணும். ராமன் சொன்னதெல்லாம் நான் வந்து கேட்டுருக்க கூடாது. அதெல்லாம் கேட்டுருந்தோம்னா நம்மளால முடியாது. அவர் என்ன பண்ணார் அதை பார்த்து தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் என்ன பண்ணாரோ அதெல்லாம் பார்த்து நிற்கக்கூடாது, அதெல்லாம் வேற விஷயம். அவர் சொன்னதை மட்டும்தான் முடிச்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த ராமன், அதிகம் பேச தெரியாத ராமன், அளந்து பேசக்கூடிய ராமன், 2 பேசாதவன் 3 பேசினான். கட 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 3 ஸ்லோகம் இருக்காரு. என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம், இதெல்லாம் வெடிக்கடி எழுதி வச்சுக்கணும், நோட்டீஸ் போட்டு வைக்கணும். ஒன்றும் முடியலாம் வாட்ஸ்அப்லையாவது ஸ்டேட்டஸில் போட்டு வைக்கணும், லட்சணம் வேக வேகமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம்யேதத் பிரதம் நம. அதனால ஆனேனம் ஹரிஸ்ரேஷ்ட, நீயே போய் அவனை கூட்டிட்டு வா, அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன். அவனுக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம், என்னால் அவனுக்கு காப்பாற்றுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது, அவனுக்கு கவலையே வேண்டாம், நீ போய் கூட்டிட்டு வா. ஏற்கனவே இவன் தான் கட்சியில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ நம்ம ஒரு தலைவனாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெம்பருக்கும் அந்த மெம்பருக்கும் சரியாகலையா, சரி நீர் எக்ஸ்டர்னல் அஃபேரை பார்த்துக்கும், நீர் இன்டர்னல் அஃபேரை பார்த்துக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ண பார்ப்போம். ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. யாருக்கு யார் மேலே அப்பவாதமோ அவா மூலமாகவே தான் அதை தீர்க்கணும் அப்படின்னு பார்ப்பார். லோகசாரங்க முனிவர் அவர் என்ன பண்ணார், திருப்பான ஆழ்வார் விஷயத்தில் அவசரப்பட்டார். உடனே என்ன பண்ணார், ரங்கநாதன் தப்புன்னு கதவை சாத்தி விட்டார். இவர் போய் கேட்கிறார், என்ன கதவை சாத்தி விட்டே இருந்தா, அபச்சாரம் கதவை சாப்பிட்டுட்டேன், என்ன விஷயத்தில் அபச்சாரம், திருப்பான ஆழ்வார் விஷயத்தில் அவசரப்பட்டே நீரே போய் அவரை தூக்கிட்டு வாங்க, கோழில் தூக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் பெருமாள் கதவை தந்தார். அவரை வச்சுட்டே தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார். இங்கே பண்ணது யாரு, சுக்ரீவன் தான் விபீஷணன் விஷயத்தில் அவசரப்பட்டான். போ நீயே போ, அவனை ஹேண்ட் ஷேக் பண்ணி அவனை கட்டி பிடிச்சிக்கோ, அவனை கூட்டிட்டு வா, என் திருவடியில் கொண்டு வந்து சேரு. ஏன் திருவடியில் கொண்டு வந்து சேரு அப்படின்னு கேட்குறான்னா, விபீஷணன் என்ன சொன்னா அப்படின்னா, நிவேதயதமாம் க்ஷிப்ரம் அப்படின்னு. நான் வந்திருக்கேன், விபீஷணம் உபஸ்திதம், விபீஷணன் வந்திருக்கான், வாசல்ல நின்று இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமா போய் நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. நிவேதனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்லுங்கோன்னு ஒரு அர்த்தம். விபீஷணனும் சுக்ரீவனும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க, ராமன் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லுங்கோன்னு எதுக்கு சொல்லுவாங்க, இங்க பேசிட்டு இருக்கிறதே கேட்கறது இல்லையா. எனக்குலாம் மைக் ஆஃப் பண்ணாலே அங்கே வாசல் நின்னாங்க. அதை விட பயங்கரமா கத்திட்டு இருக்கான் விபீஷணன், கதறிட்டு இருக்கான். அது ராமன் காதல் விழாத நன்னா விழும். இருந்தாலும் நிவேதயத்தை அப்படின்னு எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை அனுசரித்து சொல்றாரு. அப்பா அம்மா கூட திடீர்னு ஏதோ சண்டை வரும், ஒருத்தர் பேசிக்க மாட்டேன். உடனே என்ன பண்ணுவா, குழந்தைய கூட்டு, ஏய் என்னடே உங்க அம்மா வராளா இல்லையா போய் கேட்டுன்னு வா. உடனே இது போய் அங்கே போய் கேட்கணும், அம்மா அம்மா வரியா, அப்பா கேட்கற வராம என்ன பண்ண போறானா, முதல்ல வண்டியை எடுத்து சொல்லு, அதை சொல்லு. உடனே கேட்கணும், அம்மா உன்னை வண்டி எடுத்து சொல்ற, அந்த சாவி எங்க இருக்குன்னு போய் கேட்டுன்னு சாவி எங்க வச்சான், அப்பா எங்க வைப்பா, சாவி இருக்கிற தான் இருக்கும், கொண்டு போய் சொர்க்கத்துல வைப்பா, அங்கதான் இருக்கேன், கண்ணாடி போட்டு பார்க்க சொல்லு. உடனே குழந்தை அந்த சாவி ஸ்டாண்ட்ல தான் இருக்கான்ப்பா, நீ போய் பாவேன். சரி சரி அதெல்லாம் எடுத்துட்டேன், என் பேக் எங்க காணும், அதை போய் கேட்டுட்டு வா. எனக்கு வேற வேலையே இல்லையா, இதை கொண்டு போய் அங்கே சொல்லுது, அது போய் சொல்லுது, பேசாம நீங்களே பேசிக்கோங்களேன் அப்படின்னு அந்த குழந்தை இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ கேட்டாங்க, இங்கே தான் இருக்கான், கிட்டே போய் பேசலாம், இருந்தாலும் இருக்கு அப்படின்னா அங்கே சூட்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, பெருமாள் கிட்ட நம்ம சரணாகதி அப்படின்னு பண்ணும்பொழுது ஒரு பாகவதமும் கூட இருக்கணும். பாகவதனை வச்சுண்டு அதனால அவர் கோஷ்டியில் அன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றார், நிவேதயத்தை அப்படின்னு பகுவச்சனத்துல சொன்னார். சொல்லுங்கோ, யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு நீ போய் சொல்லுன்னு சொல்ல, சுக்ரீவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், இல்லை அங்கே பக்கத்தில் அங்கத்தனை பார்த்து சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவங்க மரத்தை எடுத்து வச்சு நிற்கிறது அதை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஒன்றும் பெரிய பாராட்டிகளை சொல்லி நிற்கிறது அதை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆஞ்சநேயர் ஏற்கனவே பார்த்துருக்கான், அடையாளம் தெரியும், அவரோட ஹாய் அப்படின்னு இருக்கார். அப்போ அவரை சின்ன கொஞ்சம் போய் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுருக்கலாம். இருந்தாலும் நிவேதயத்தை அப்படின்னா அங்கே பாகவத கோஷ்டிக்கு எப்பவுமே நம்ம 19 ஒரு நமஸ்காரம் பண்ணிடும். நேரம் இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறோம், டக்குன்னு சபைக்கு ஒரு நமஸ்காரம். அது யார் நமக்கு அனுகூலமாக இருப்பா, யார் பிரதிகூலமாக இருப்பா அப்படிலாம் நமக்கு தெரியாது. பொதுவாக நமஸ்காரம் பண்ணால் நமக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறது, ஒரு சந்தோஷம் ஒரு பிரீத்தி இருக்கும் இல்லையா. அந்த விஷயம் தெரிஞ்சவன். ஏன் அப்படின்னா, இப்போ பெருமாள் கிட்ட போய் சரணாகதி அப்படின்னு வந்தவன்னா பெருமாள் கேள்வி கேட்பார் அப்படின்னு சொன்னா இல்லையா. என்ன கேள்வி கேட்பாருன்னா, ஓ
இப்பதான் வழி தெரிஞ்சுதா, இவ்வளவு நாள் ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்னா நமக்கு பதில் கிடையாது. வாஸ்தவம் வந்திருக்கணும், சரணாகத்தின்னு வந்திருக்கணும், எப்போவோ வந்திருக்கணும், ஆனால் வரலை. ஏன் வரலை அதான் தெரியல, வரலை. இது வந்து டீச்சர் கேட்கும்போது ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஏன்டா லேட் ஆகிடுது சார், அதான் லேட் ஆச்சுன்னு தெரியுது, ஏன்டா அதான் சார் லேட் ஆகிடுது, அதனால் இதே தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த பக்தன் திடீர்னு கொஞ்சம் உஷாராகி, அது இருக்கட்டும் சுவாமி, எனக்கு ஏதோ புத்தி இப்போதான் வந்தது, அகம் தாம் பக்தி யோகம்னு ஒன்று கொடுத்து அதை பிடிச்சி ஏறி வந்துட்டேன், உனக்கு தான் எல்லாம் தெரியுமோ, நீர் ஏன் முன்னாடி அந்த பக்தி யோகத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ பெருமாளுக்கு பதில் சொல்றதுக்கு விஷயம் இல்லை, வாஸ்தவம் தான், நமக்கு எப்போ கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏன் கொடுக்கல அவருக்கே பதில் இல்லை. அதனால அவர் ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடுறார். நடுவில் ஒரு பாகவதன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் முதுகுக்கு பின்னாடி பெருமாள் ஒழிச்சுப்பாரான். நீ ஏன் வரலன்னு கேட்டா இவன் பாகவதன் வச்சுட்டு இவன் ஒழிச்சுப்பானா. இந்த சூக்ஷ்மம் தெரிஞ்சா உடனடியா சரணாகதி பலிக்கும். இந்த சூக்ஷ்மம் தெரியலன்னா அடி தான் வாங்கணும். இதுக்கு ஒரு விற்த்தாந்தம் என்ன அப்படின்னா, சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை இல்லையா, சாதாரண சண்டையில் ராமன் தான் கிளப்பிட்டார். நீ போ சண்டைக்கு கூப்பிட்டு ஐயோ அடிச்சுடுவான் தெரியும், அடி விடறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி காப்பாற்றுறன்னு மட்டும் பாரு, நம்ம கையை ஓங்குவான், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அதுக்கு சரி சந்தோஷமா போனா. ஓங்கினா அடி வாங்குவாங்கன்னு வாங்கினா உடம்பு முழுக்க வீங்கினா, அது மேல தாங்க முடியல, குரு ஓடிடுறான். ராமா என்ன பிரச்சனை, ஏதோ இருந்தாலும் நமக்குள்ளார பேசி தீர்க்கலாம், இப்படி ஒரே அடியா தீர்த்துட்டா பேச என்ன ஆச்சு ஏதாச்சும் ரிசல்ட் பார்க்கறதுக்காக ஒரு ஆள் வேண்டாமா? இல்ல எனக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே அடையாளம் தெரியல, கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ராமனுக்கு அடையாளம் தெரியாதா, யார் வாலி யார் சுக்ரீவன் கூட தெரியாதா, பாகவத சம்பர்க்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிட்டேன். உடனே என்ன பண்ணார், எனக்கு அடையாளம் தெரியல, நன்னா அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு ஐடியா பண்றேன். லட்சுமணா வா, என் கழுத்துல ஒரு மாலையை போட்டாங்க, டக்குன்னு பக்கத்துல அந்த கொடியை எடுத்தார், அதுல ஒரு மாலை பண்ணார், கழுத்துல போட்டான். இப்ப நன்னா அடையாளம் தெரிஞ்சு போயிட்டு இவன் போல ஏற்கனவே போயிட்டு வந்துட்டான், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, போறான் 2 அடி போறான், திரும்பி வரான், திரும்பி வரான், பின்னாடி நிற்கிறாரா இல்லையா, இந்த புதுசா சைக்கிள் கற்றுக்கிறவா என்ன பண்ணுவாங்க, ரோட பார்த்து ஓட்டு அப்படின்னா பின்னாடி யாராவது பிடிச்சிருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டே. ஏன்னா அவன் விட்டுட்டானே விழுந்துருவான், ஆனால் அவன் இருக்கிற வரைக்கும் அவன் வந்து இன்னும் ஓட்டிட்டு இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி பயம் வந்து சுக்ரீவனுக்கு, ராமன் இருக்கானா பார்த்துட்டு இருக்கானா, காப்பாற்றுவானா இல்லை இந்த ட்ரிப்பும் கை விட்டுவானா அப்படின்னு பயந்து போயிட்டு இருக்கான். இந்த ட்ரிப்பு காப்பாற்றினார். இது எதனால அப்படின்னா, லக்ஷ்மணன் அப்படிங்கிற ஒரு பாகவத சம்பர்க்கம் அங்கே வந்தது, ஜெயம் வந்தது. அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம விஷயம் ஏற்கனவே சுக்ரீவனுக்கு தெரியும். அது சுக்ரீவனா இருக்கட்டும், ஹனுமானா இருக்கட்டும், மைந்தனா இருக்கட்டும், தீர்த்தனா இருக்கட்டும், இல்லை அந்த பாகவத கோஷ்டியாவே தான் இருக்கட்டும், இது உங்களுடைய கடமை. பெருமாள் அங்க இருக்கார், சரண்யன், அவர் எனக்கு சரணாகதி கொடுக்க போறார். நான் முமுக்ஷு சரணடைய வந்திருக்கேன், இதை நான் வாங்கிக்க போறேன். நடுவுல பாகவதனா நீங்க இருக்க போறீங்களா இல்லையா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், எடுத்துக்கோங்க, சம்மர் ஆஃபர், யார் வேணா எடுத்துக்கலாம், யார் வேணா இப்ப பாகவதனா அங்க இருக்கலாம் அப்படின்னு நிவேதனம் பண்றான். அதைத்தான் நிவேதயதமாம் க்ஷிப்ரம், ஒரு பாகவதன் மூலமாக இதை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற விற்த்தாந்தத்தை அங்க எடுத்து காட்டுறார். அதுவும் வச்சுட்டு ராமனும் ரொம்ப சந்தோஷப்படுறார். அதனால ராமன் எங்கேயுமே டைரக்டா பாருங்க, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா லட்சுமணா நீ போய் பண்ணு, விபீஷனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் லட்சுமணா நீ பண்ணு, எல்லா இடத்துலையும். ஏன் அப்படின்னா ஒரு பாகவத சம்பர்க்கம் இருக்கணும். பிராட்டி இருந்தா பிரச்சனை இல்லை, பிராட்டி மூலமா வச்சு பண்ணிடலாம், அவளை கொண்டு போய் ஜெயில வச்சிருச்சு. இப்போ அந்த இல்லாத இடத்த அந்த குறையை எப்படி இட்டு நிரப்புறது அப்படின்னா பாகவதன் வச்சுதான் நிரப்பணும். அப்பேற்பட்ட பாகவதனுக்கு ஒரு அபச்சாரம்னா பெருமாள் சும்மா விடுவாரா? அதனால எந்த பாகவதன் கிட்ட நீ அபச்சாரப்பட்டியோ அவங்கிட்டயே போ, அவங்கிட்டயே நீ மன்னிப்பு கேளு, அவனையே கூட்டிட்டு வா. சந்தோஷமா சுக்ரீவன் போனா, விபீஷணனை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து இப்ப ராமன் கிட்ட என்ன சொல்றான், ராமா சுக்ரீவன் நான் முதல்ல ஒரு மாதிரி பேசினேன், இப்ப நானே அதே சுக்ரீவன் தான் விபீஷணன் கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கள்கிட்ட நீ எந்த விதமான அன்பு காட்டியோ, எந்த விதமான பிரேம, எந்த விதமான உரிமை உனக்கு இருக்கோ அதே மாதிரி எங்கிட்டையும் இருக்கணும். எங்கிட்டையும் சமஹாபவத்து, எங்ககிட்ட என்ன ஒரு பிரீத்தி, என்ன ஒரு விசேஷம், என்ன ஒரு கருணை, என்ன ஒரு தயை இருக்கோ அதை விட விசேஷமா கூட எங்கிட்ட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுதான் பாகவத சங்கோஷ்டி அப்படின்னு. நேரடியாக நம்ம போய் பெருமாளை பற்றுவதிலும் ஒரு அனுகூலம் உண்டு. பாகவத கோஷ்டி மூலமா போகும்பொழுது பலம் கூடி போயிடுது. பெருமாள் ரொம்ப வீக் ஆயிடுறார். எவ்வளவு கூட பாகவதார் வராரோ அவ்வளவு கூட அவர் வீக். அவர் தோத்து போகிறதுக்கு தயாரா இருக்கார். அவர்கிட்ட ஒரு இடம் இருக்கு,
ஒரு தட்டுல ஒரு விஷயம் இருக்கிறார், இன்னொரு தட்டுல இன்னொரு விஷயம். இந்த தட்டுல வைக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா ஜீவாத்மா பண்ண பாவங்கள் மொத்தம் கர்மாவை தூக்கி வைக்கலாம். தராசு தட்டு இப்படி இறங்கி வந்து உள்ளே உடஞ்சல் போட்டுருக்கு, அந்த அளவுக்கு பாரம். இந்த பக்கம் பெருமாளே நீ உன்னுடைய தயை கருணை எல்லாத்தையும் தூக்கி வை பார்ப்போம். இப்ப எந்த தட்டு ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போம். பொதுவா இந்த மாதிரி ஒரு போட்டின்னு வந்தா நம்ம ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம தோத்து போனாதான் ஜெயிப்போம். பெருமாள் ஜெயிச்சா அவர் தோத்துக்கிட்டார். பெருமாளுடைய தயை காரண்யம்ங்கிற தட்டு வெயிட் அதிகமா போயிட்டுனா அவர் தோத்து போயிட்டாரே, நம்ம ஏற்றி வேண்டியதா போயிட்டு. ஆனா பெருமாள் அதுக்கு காத்து முன்னையே சொன்ன மாதிரி தோஷோ எத்யவை தஸ்யாது சதாம் ஏத தகர்கிதம் அப்படின்னு ஏற்கனவே வேற வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, இலங்கை ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. ராமனுக்கு ஜுரம் வந்துடுது, கிடுகிடுன்னு கேட்காம கொள்ளாம ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டோம். இவன் இதை ஒத்துப்பான மாட்டான்னு தெரியாது. நாளைக்கு திடீர்னு அதெல்லாம் முடியாது, நான் லங்கா ராஜ்யத்தெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது, ராமன் கொடுத்த வாக்கு பொய்யாயிடுமே அப்படின்னு அவனுக்கு ஜுரமே வந்து கொடுத்தான். வாழ்க்கை கேட்கிறார் விகத்த ஜுரஹா, அவனுக்கு ஜுரம் போயிட்டான். அதுக்கப்புறம் சரி சரி பரவாயில்ல எடுத்துக்கிறேன். அவன் வந்தது ராஜ்யத்துக்காக கிடையாது, இவன் இதுக்காக மோட்சத்துக்காக தான் வந்தான். இப்போ எங்கள் அத்தெல்லாம் விளையாட்டா சொல்லுவா, பாட்டி என்ன சொல்றா, நான் மோட்சம் போகிறேன்டா, வைகுண்டம் போகிறேன். சரி பாட்டி வைகுண்டம் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவா, அங்கே போய் நான் சந்தனம் அரைப்பேன். சரி நீ அங்கே போகிறது வைகுண்டம் போகிறதுக்காக சந்தனம் அரைக்கிறதுக்கு போறியா, பெருமாள் காலுக்கு போனேன் சந்தனம் அரைக்க போகிறேன். வைகுண்டம் போகிறது இருக்கு, பெருமாளோட நிச்சயமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். ஆனால் அங்கே சந்தனம் அரைன்னு சொன்னால் அரைக்கணும், அது கைங்கரியம் இல்லையா. அப்போ விபீஷன் எதுக்காக இந்த லங்கா ராஜ்யத்தை எடுத்துட்டான் அப்படின்னா ராஜ்யத்து மேல ஆசைப்பட்டு இல்லை, அது ஒரு கைங்கரியமா எடுத்து பண்ணான். ராமனுடைய ஆக்ஞா பரிபாலனம், அதை மீறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணான். அதனாலதான் இந்த விபீஷண சரணாகதிங்கிறது அவ்வளவு வசதியானது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மேல பார்த்தோம் இல்லையா, ஆணுகூலிய சங்கல்பகா, பெருமாளுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணான். பெருமாளுக்கு என்ன பிடிக்கும், தர்மத்தை ஃபாலோ பண்றது பிடிக்கும். தர்மத்தை எடுத்து சொன்னா, ஆஞ்சநேயரை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னா, சீதையை திருப்பி கொடுன்னு சொன்னா, ராவணனுக்கு நல்ல புத்திமதிகள்லாம் சொன்னான். இந்த மாதிரி நல்லதெல்லாம் சொன்னா பெருமாளுக்கு பிடிக்கும். ஆணுகூலிய சங்கல்பகா. அடுத்தது என்ன, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், பெருமாளுக்கு எது எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் விட்டுட்டான். வந்தா இல்லையா, தெக்வா புத்திராச தாராச எல்லாத்தையும் விட்டுட்டான். வீடு விட்டேன், வாசல் விட்டேன், சுத்தம் விட்டேன், முற்றம் விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். அடுத்தது என்ன அப்படின்னா ரட்சிஷ்யதி விஸ்வாசா, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை பார்க்க வரானா முதல்ல எப்படி வருவான், ஒரு புறாவை தூதுவான், வெள்ளக்குடியை காட்டுவான், தூதர்கள் எல்லாம் அனுப்புவான், நான் வரலாமான்னு கேட்பான். ஆனா இவன் டைரக்டா ஓடி வந்துட்டான். கண்டிப்பா இவர் காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவனை தரை இறங்க விட. கஸ்தைய திஷ்டத்தை அப்படின்ற தரை இறங்கினா கலை தூக்கி போடுறதுக்கு அவ்வளவு பேர் காத்துருக்கா. ஆனாலும் பயந்துட்டு திரும்பி போல தைரியமா விசுவாசத்தோட நின்னா இல்லையா. ரட்சிஷதி விஸ்வாசா கோப்திருத்தவரம், இவர் தான் காப்பாற்றணும் நின்ன, இவரை விட்டா வேற யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னு வரிக்கிறான். எங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வரிக்கிறான். ராகவம் சரணங்கதா பவந்தம் சரணங்கதா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு மறுபடியும் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன, கடைசி ரெண்டு ஆத்ம நிக்ஷேபம். கடைசியில் சரணாகத்தின்னு காலில் இருந்து விழுந்துட்டாலே கால் பண்ணி எனக்கு எதுவுமே இல்லை, கை முதல் ஒன்றில்லை, எனக்கு நோற்ற நோன்பினன் நுண்ணறிவிலன். நோற்ற நோன்புனா என்ன, ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி ஜபதபாதிகள்லாம் பண்ணி கர்ம யோகம், அது இல்லை. நுண்ணறிவிலே இது ஞான யோகமாக இருக்கானா அதுவும் இல்லை. இது வேற வழி இல்லை, என்ன நீ தான் காப்பாற்றியாகணும். இதுதான் எற்றைக்கும் ஏழு விரைக்கும் முன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் மாற்றையும் மற்றை நம் காமங்கள் மாற்றி. நமக்கு காமங்கள் மற்ற விஷயத்துல இருக்கக்கூடாது, ஆனா பகவத் விஷயத்துல இருக்கணும். பகவத் விஷயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு காமங்கள் கூடுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு க்ஷேமம் அப்படின்னு அதற்காக தைரியம் கொடுக்கறதுக்காக அவர் அந்த சரண ஸ்லோகத்தை சொன்னார். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி விஜயாசதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத்வதம் நம அப்படிங்கிறது ராமனுடைய சரண ஸ்லோகம். அதே மாதிரி கிருஷ்ணன் ஒரு சரண ஸ்லோகம் சொல்லியிருக்கார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாசுச்சா சர்வதர்மான் பரித்திய மாமேகம் சரணம் பிரஜ அகம் பா சர்வபாபேபியம் மோக்ஷிஷ்யாமாசுத. அதே மாதிரி வராக அவதாரத்துல அவர் ஒரு சரண ஸ்லோகம் பண்ணார். அகம் பராமி மத்தம் நயாமி பரமாம் கதிம். ஒருத்தர் கடைசி காலத்துல அந்திம நேரத்துல பகவத் ஸ்மரணா அவருக்கு இருக்கணும், அப்பதான் மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்திம நேரத்துல எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஸ்திதி ஒவ்வொருத்தர் இப்பவே அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு வாக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. நாராயணா அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப நாக்கு இருக்கு, நல்லா ஸ்பஷ்டமா வருது. அப்ப இப்ப வரும்பொழுதே நாராயணான்னு சொல்லிடணும். அந்த நேரத்துல நாக்கு ஒரு மாதிரி குழறி போய் நாராயணா அப்படின்னு வந்து என்ன பண்றது, அப்படிதானே வர்றது. ராத்திரி தூங்கிட்டு இருக்கோம், கனவு திடீர்னு ஒரு திருடவா, திருடனை பார்த்தோன்னே கோபமா டே யாரா இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு தான் ஆசை. ஆனா வார்த்தை எப்படி பக்கத்தில் கட்டி இருக்கிற என்னத்துக்கு பிரார்த்தனை இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை. தூக்கத்துலையுமா
ஏன்னா நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் எப்பவுமே இருக்கும், ஸ்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஷான காஷ்டா விதி, ஒரு பாஷானம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கல் அப்படியே உணர்ச்சி போயிடுமா உடம்பு. எதனா காஷ்ட எப்படி ஒரு கட்டை இருக்கோ அந்த மாதிரி உணர்ச்சி இல்லாம போகுமா. அந்த நேரத்தில் அந்திம ஸ்மரணம் எப்படி வரும்? ஆனா கொல்லப்படாத அகம் ஸ்மராமி தம் பக்தம், அவனுக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த பக்தனை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், பரமாகத்தையும் நான் ஒரு உத்தமமான ஒரு லோகத்துக்கு கூட்டிட்டு போறேன். வராகாவதாரத்துல சர்வ ஸ்லோகத்துல நமக்கெல்லாம் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார். 3 ஸ்லோகமா சொல்லியிருக்கார், 4 வரியில சொல்லியிருக்கார். அதுக்கு மனதில் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ராமாவதாரத்துல சகதேவ பிரபன்னாயன்னு ஆதியா சொன்னார். அப்படியும் சொன்னாலும் காலுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்துல ஒரே ஒரு பாதத்துல சொல்லிட்டார், மா சுச்சகா, கவலையப்படாத. ஒரு ஸ்லோகம் வரல, இதுக்கு அர்த்தம் தெரியலன்னா ஏன் கவலைப்படுற? மா சுச்சகா, கவலையப்படாத, நான் இருக்கேன், என்ன கெட்டியா பிடிச்சிக்கோ, உனக்கு தேவை என்ன? நன்றி. மகாவிஸ்வாசத்தோட வா, சமஹாத்மா சுதுர்லபா. அப்படி மகாவிஸ்வாசத்தோட வரக்கூடிய ஆத்மா ரொம்ப 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 ஆனா அந்த விசுவாசத்தை வளர்த்துண்டு வந்தா சரணாகதி நிச்சயம் பலிக்கும், மோட்ச சாம்ராஜ்யம் எல்லாருக்கும் கிட்டும், எல்லோருக்கும் அவசியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதானே பிரார்த்தித்துக் கொண்டு இங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சத்சங்கம் நடந்திருக்கு நம்ம வடப்பள்ளி சமூகத்துல. அற்புதமான இந்த ராமநாம நவமி வைபவம் ஜம்முன்னு நடந்துருக்கு. இருக்குன்னு ராமச்சந்திர மாமா போன வருஷமே ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு இடத்துல ஒரு பாகவத பாடினாராம். பாடி முடிச்சுன்னா எல்லாம் பிரமாதமா கேட்டு ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டாராம். ஓ நன்னா இருக்கா பாடுறது, இன்னொரு பாடத்தும் கேட்கறேன், இல்லை தப்பா பாடிட்டேன், சரியா பாடுற வரைக்கும் பார்ப்போம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி போன வருஷம் ஒரு கதை சொன்னேன். உடனே ராமச்சந்திர மாமா ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டார். எதுக்காக கேட்டார் அப்படிங்கிறது தெரியல. குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு ஏதாவது குணங்கள் இருந்ததுன்னா அது எல்லாம் பாகவதர்களுடைய கிருப்பை, ஆச்சாரியர்களுடைய கிருப்பை, பகவானுடைய கிருப்பை என்பதை தானே பிரார்த்தித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய சீதாய பதயே நமः. வைதேகி சகிதம் சுரத்ரமுதலே ஹைமே மகாமண்டலே मध्ये पुष्पकमासने मणिमये लीलासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चसुते तत्त्वं मुनिभ्यः परं यात्यान्तं भरतादि परिवृतं रामं भजे श्यामणम्. नमस्कार. जय श्री राम. இந்த இருக்கிற க்ரௌட்லேருந்தே தெரியாது இந்த ஒன்ஸ் ஃபார் எல்லாம் நான் சொன்னேன். லாஸ்ட் டைம் போனது இந்த டாக்டருடைய உபன்யாசம் கேட்ட மதியாக இதனால இன்னைக்கு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இயர் ஷுவரா உண்டாகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாக்டர் வந்து சபத்குமார் டாக்டர், டாக்டரேட் இன் சான்ஸ்கிரிட் சின்மயா விஸ்வவித்யாலய யூனிவர்சிட்டியில் ஓனக்கூரில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் பேச்சு every 2 minutes you will have some humor in it. So audience இந்த த்ரில்ல வச்சிருக்கான். அதே மாதிரி தான் நீங்கள் குழந்தை சரணாகதியை பற்றி உள்ள டெஃபினிஷன் அந்த சந்தோஷமாக இருக்கிற வைத்தி 2 இருக்கும். எங்களோட மரப்பள்ளி சமூகத்தின் சார்பில் அனந்த கோடி பிரணாமங்கள். கூட செய்ய வேண்டிய அடுத்த சங்கத்துக்கு பகவான் வாய்ப்பு கொடுக்கட்டு. எல்லாருமே நன்றி. நாளைக்கு இதே வேண்டிய ரொம்ப அமோகமான ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற நாளைக்கு மற்ற நாளைக்கு பார்த்து தியாகராஜ ராமாயணம், தியாகராஜ சுவாமிகளோட ஜீவ சரித்திரமும் அவரோட கிருதிகள் ஆஸ்பதமாக்கி டாக்டர் சுந்தர் ராமன் ஃப்ரம் பெங்களூர், அவர் வந்து இஸ் a doctorate in metallurgy concerns but specialized in this subject. அவர் வந்து 2 நாளாக தியாகராஜ ராமாயணம் வந்து நடக்க போகிறது. பெங்களூரில் நாளைக்கு ஆதாரோட எல்லாரும் இந்த சத்சங்கத்துக்கு வந்து இருந்து சுவாமியோட அனுகிரகங்கள் பூதகராகும் இப்போ ஜீவாராதனை நடக்க போகிறோம். எல்லாரும் நமஸ்காரம்.